السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரிகளே இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற இந்த தொடரிலே நாம் இப்பொழுது பெற்றோர்கள் சம்பந்தமான அந்த தலைப்பிலே இருக்கிறோம். அதிலே பெற்றோர்களுடைய உரிமைகள் சம்பந்தமான அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தமாக நிறைய பார்த்தோம். அதில் உரிமைகள் சார்ந்த கடமைகள் சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அதிலே முதலாவதாக பொருளாதார ரீதியான விஷயங்களிலே அவர்களுக்குள்ள எமது கடமைகள் என்ன அப்படி என்பது. பொதுவாகவே உபகாரம் என்ற இஹ்சான் என்ற தலைப்புக்கு கீழே நாங்கள் பெற்றோர்களை எல்லா விதத்திலும் அனுசரிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்த்துட்டோம். அவர்களுக்கு உபகாரம் செய்யணும். இன்றைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு தங்களது பொருளாதாரங்களை அவர்கள் அவர்களுடைய உரிமைகளுக்கும் மேலாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனுபவிக்கிறதுக்கான உரிமை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நிறைய பார்க்குறோம். ஆனால் மார்க்க ரீதியான வாஜிப் என்ன, கடமை என்ன, எது கடமை இல்லை, எது சிறப்பு என்ற சட்ட ரீதியான ஒரு பகுதி நம்ம தெரிஞ்சுக்கணும். உதாரணமாக மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நாங்கள் அவர்களுடைய உணவு தேவையை நாங்கள் பொருளாதாரம் இருந்தும் அவர்களுக்கு நாம் ஏற்பாடு செய்யவில்லை என்றால் நாங்கள் என்ன செஞ்சிடறோம், பாவிகளாக மாறிவிடுகிறோம். அதுபோல எப்பொழுது நம்ம பெற்றோர்களுடைய விஷயத்தில் பாவிகளாக மாறுவோம், பொருளாதாரம் எங்களுக்கு எந்த லெவலில் இருந்து நம்ம செலவழிக்காது விட்டால் பாவிகளாக மாறுவோம். அல்லது அவர்களுடைய மற்ற பொருளாதார ரீதியான கடமைகள் என்ன என்பது சம்பந்தமாக ஓரளவு இந்த விஷயத்தில் அறிஞர்களுடைய கருத்துக்களோடு இதை நான் இந்த இடத்துல சொல்லலாம் என்று நினைக்கிறேன். என்றால் இது முக்கியமாக சகோதரிகளுக்கு சம்பந்தப்படுவதை விட மிக அதிகமாக என்ன செய்கிறது, பெற்றோர்களுடைய விஷயத்தில் இதில் சம்பந்தம் இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால் முதலாவது அன்னஃபகா, பெற்றோர்களுக்கு செலவு செய்தல், அவர்களுடைய உணவு வசதிகள், ஆடை, மருத்துவம், இருப்பு, இன்னமுள்ள இன்னொரு தேவைகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அந்த செய்திகளை பார்க்குறோம். இதில் ஒரு முக்கியமான ஒரு நூலை அடிப்படையாக வச்சு நான் இந்த இடத்துல அவைகளை சொல்லுகிறேன். ஷேக் அப்துல்லா இப்னு ஃபஹத் இப்னு இப்ராஹிம் அல் ஹைத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அறிஞருடைய நூல் ஹக்குல் வாலிதைன் ஃபி பிர்ரி அவுலாதி, பெற்றோர்களுடைய உரிமை அந்த பிள்ளைகள் அவர்களுக்கு செய்யக்கூடிய பிர்ரிலே பெற்றோர்களுடைய உரிமை என்ன என்று ரெண்டு பகுதியும் எடுத்துக்கிறார். நாங்கள் இந்த இடத்துல எனது உரிமை சார்ந்த கடமை உரிமை சார்ந்த விஷயங்களை மாத்திரம் எடுக்க, மற்ற பகுதியை நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நம்ம பேசிவிட்டோம். இதில் புத்தகங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னோம், நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கு. அதில் நம்ம மேலோட்டமாக பார்த்த விஷயங்களில் எது மிகவும் சிறப்பானதோ அதை மட்டும் ஒவ்வொரு தலைப்புக்கு என்ன செஞ்சுக்கிறோம், நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுலையும் ஓரளவுக்கு எல்லா விஷயங்களையும் நீங்கள் உள்ளடக்கிய அமைப்பில் பார்க்க வேண்டிய புத்தகம் என்று நான் யாருக்காவது தேவைப்படுமாக இருந்தால் அல் ஹுலாசா ஃபி அஹ்காமி பிர்ரில் வாலிதைன், அல் ஹுலாசா ஃபி அஹ்காமி பிர்ரில் வாலிதைன் என்ற புத்தகம் அலி இப்னு நாயிஃப் ஷஹூத் அவர்களுடைய அந்த புத்தகம் உண்மையிலே ஒரு நல்ல ஒரு புத்தகம். அவர் பொதுவாகவே இந்த ஹுலாசாக்களை தொகுத்து எழுதக்கூடிய ஒரு அறிஞர். எல்லா விஷயங்களையும் ஒரு மிஸ் பண்ணாமல் ஓரளவுக்கு யாராவது தெரிந்து கொள்ளணும்னா அந்த புத்தகம் என்ன தஹ்ரீஜ்களோட தஹ்கீக்களோட சிறப்பாக இருக்கும். அலி இப்னு நாயிஃப் ஷஹூத் அல் ஹுலாசா ஃபி அஹ்காமி பிர்ரில் வாலிதைன் என்ற புத்தகம், அது ஒரு சிறப்பான ஒரு புத்தகம். இப்போ செலவு விஷயத்தில் இப்போ நம்ம எடுத்திருக்கிறது இன்னொரு அறிஞருடைய புத்தகம் நான் சொன்னேன். அந்த புத்தகத்தை வாசித்து அதில் உள்ள சின்ன நமக்கு உடன்பாடு இல்லாத இடங்களை ஆதாரப்பூர்வமாக சொல்லி நான் இன்ஷா அல்லாஹ் போகிறேன். இதில் அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எஜிபு அலல் அவுலாத் சிகாரன் கானோ கிபார், சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளுக்கு கடமை ருக்கூரன் கானு அவு இனாத, அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அந்நஃபகா அலல் அபவைன் இதா கானா ஃபகீர், பெற்றோர்கள் ஏழைகளாக இருந்தால் உண்றதுக்கு குடிக்கிறதுக்கு இருப்புக்கு மருத்துவத்துக்கு வசதியற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தால் அவர்களுக்கு செலவழிப்பது வாஜிப். அவங்க சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைன்னா ஒரு 15, 14, 13 இந்த வயசுல இருந்தாலும் சரி பெரிய வயசுல இருந்தாலும் சரி அவங்களுக்கு பொருளாதாரம் இருக்குமாக இருந்தால் கட்டாயம் என்ன செய்யணும், அவர்கள் பெற்றோர்களை கவனிக்க வேண்டும். அது கடமை. அவங்க ஃபக்கீராக இருந்தால்
وكان للأولاد من المال أو القدرة على الاكتساب ما يمكنهم من النفقة عليهم. அவங்களுக்கு செலவழிக்கக்கூடிய அளவுல அவங்களுக்கு உழைப்போ பொருளாதாரமோ இருக்குமாக இருந்தால் செலவழிக்கிறது வாஜிப். காரணம் பெற்றோர்கள் ஃபக்கீராக என்ன செய்றாங்க இருக்கிறது. இது குர்ஆன் சுன்னா இஜ்மா ரீதியான ஆதாரம். அவர் அதுக்கு ஆதாரமாக சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாமே நம்ம ஏற்கனவே உபகாரத்துக்கு சொன்ன வசனங்கள் இருக்குது. உபகார சூரா இஸ்ரால 23 சொன்னோம். என்ன? பெற்றோர்களோடு உபகாரமாக என்ன செய்து கொள்ளுங்கள், நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். பெரிய வயது அடைந்தா என்னமாய் நடந்து கொள்ளணும் படக்கூடிய விஷயங்கள். எனக்கு நன்றி செலுத்துங்கள், உன் பெற்றோர்களுக்கும் என்ன செய்யுங்க நன்றி செலுத்துங்கள் இறைவன் சொல்லக்கூடிய வசனங்கள். அவர்களுக்கு வசாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, உலகத்தில் முறையான முறையில் அவர்களோடு தோழமை கொள்ளுங்கள். இந்த வசனங்கள் எல்லாமே தேவைக்கு அவர்களுக்கு கட்டாயம் செலவழிக்கணும் என்றதை சொல்லுது. என்ன காரணம்டா? இல்லைண்டா உலகத்தில் தோழமையை கொண்ட மாதிரி ஆகாது, அவர்களோட இஹ்சான் செஞ்ச மாதிரி ஆகாது. அந்த எல்லாத்துக்கும் அது முரணாக அமையும். அவர்கள் தேவையுடைய நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் செலவழிக்கிறது வாஜிப் இல்லை என்று சொன்னால், ஹதீஸ்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது அபூதாவுதுல வரக்கூடிய செய்தி 3528வது இலக்கத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இன்ன அத்தியபமா அக்கல ரஜுலு மின் கஸ்பிஹி, ஒரு மனிதனுடைய உழைப்பிலேயே மிகவும் சிறந்தது அவன் உழைப்பது, அவனுடைய முயற்சியின் மூலம் அவனுக்கு கிடைக்கக்கூடிய பொருளாதாரம். வ இன்ன வலதஹு மின் கஸ்பிஹி, அவரது பிள்ளை அவனது உழைப்பு தான் அப்படின்றான். அவனது பிள்ளை அந்த மனிதனுடைய உழைப்பு தான் அப்படின்னா, அந்த புள்ள உழைச்சி பணம் தார டைம்ல நீ உழைச்சி பணம் எடுத்தா எப்படியோ அது மாதிரி தான். உழைக்காம உனக்கு நீ ஒரு வேலையும் செய்யாம ஒரு முயற்சியும் செய்யாம உனக்கு ஒருவர் என்ன செய்யறாரு, அன்பளிப்பு தாரார், அல்லது நீ கேட்கிறாய் விளங்கிட்டா உனக்கு பணம் கிடைக்குது. இது மாதிரி பிள்ளைகிட்ட நீ கேட்டு எடுக்கிற டைம்ல அதுல வராது. அது நீ உழைச்ச ஒரு பங்குல உண்டுதான் உன்னோட புள்ள உனக்கு என்னது பணம் தருவது. அதனாலதான் இன்ன வலதஹு மின் கஸ்பிஹி அப்படின்னு இந்த ஹதீஸ் வருவது மிக தெளிவான ஆதாரம். இமாம் ஹத்தாபி சொல்றாரு, இன்ன நஃபகத்தல் வாலிதைன் வாஜிபத்துன் அலல் வலத், பெற்றோர்களுக்கு செலவழிப்பது பிள்ளைகள் மீது கடமை. இதா கான வாஜிதன் லஹா, அதுக்குரிய பொருளாதாரம் அவற்றை இருக்குமாக இருந்தால். இமாம் ஹத்தாபி அதாவது ஃபர்ஸ்டாக புகாரிக்கு ஷரஹ் எழுதின ஒரு அறிஞர்கள் ஒருவர் 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், ஸைத் இப்னுல் ஹத்தாபுடைய நசபில் வருவார். அதனால் ஹத்தாபி, அதாவது ஸைத் இப்னுல் ஹத்தாபி என்று சொல்றது உமர் இப்னு ஹத்தாபுடைய சகோதரருடைய அந்த நசபில் வரக்கூடியவர் தான் இமாம் ஹத்தாபி. அடுத்ததாக அப்போ இந்த செய்தி பெரும்பாலும் இமாம் ஹத்தாபி என்று சொன்னால் நீங்கள் அவருடைய ஷரஹ் புகாரியுடைய ஷரஹா இருக்கும், அல்லது அபூதாவுது அதனுடைய ஷரஹா இருக்கும், அவருடைய கருத்துக்கள் வரக்கூடிய இடம். இரண்டாவதாக ஜாபிர் ரலியல்லாஹு செய்தி நம்ம ஏற்கனவே சொன்னது, என் தந்தை என்ன என்ற சொத்துக்கள் அவருடைய உரிமைப்படி எடுத்துக்கொள்ள விரும்புகிறாரு. அப்படி என்று ரசூலுல்லாஹ்கிட்ட சொன்ன ரசூலுல்லாஹ் அன்த வ மாலுக லி அபிக், அதாவது நீயும் உன்னுடைய சொத்து உன்னுடைய தந்தைக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தி அதாவது இப்னு மாஜால வரக்கூடிய செய்தி. இதை என்ன அதாவது இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சஹி என்றார், இப்னுல் கத்தான் சஹி என்றாரு, அதே போல என்ன இமாம் ஷேக் நாசருத்தீன் அல்பானி இதை சஹி என்றாரு. பல அறிஞர்கள் இதை சஹி என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தி. இவளை சொன்னது காரணம் இதில் சிலர் பலகீனம் என்று சொல்றாங்க, ஆனால் இந்த அறிஞர்கள் எல்லாம் இதை சஹி என்று சொல்றாங்க. அப்போ இந்த செய்தியும் குர்ஆன் வசனங்கள்ல ஒரு ஆள் கேட்டா தந்தைக்கு அவர் ஏழையாக இருக்கிற டைம் செலவழிக்கிறது எனக்கு வாஜிபட்டத்துக்கு என்ன ஆதாரம் என்றா இந்த குர்ஆன் வசனங்கள், இந்த 2 ஹதீஸ்களை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இஜ்மா, இமாம் இப்னுல் முன்திர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இஜ்மா அவருடைய புத்தகத்தில் சொல்றாரு. இஜ்மாடைய அவருக்கு ஒரு புத்தகம் இங்கே அதில் சொல்றாரு. இந்த இஜ்மா என்ற பாபும் ஒரு அழகான பாப், நம்ம அடிக்கடி இதை படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு புத்தகம் இது. அதில் அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னால், அதாவது அஹ்லுல் இல்ம்கள் அறிவுடைய அறிஞர்கள் எல்லோருமே உடன்பட்டு இருக்கிறார்கள். அன்ன நஃபகத்தல் வாலிதைன் ஃபகீரன் அல்லதைன் லா கஸ்ப லஹுமா, உழைப்பு இல்லாத வருமானம் இல்லாத பெற்றோர்களுக்கு வலாமால வாஜிபத்துன் ஃபீ மாலில் வலத், வலாமால் பொருளாதாரம் இல்லாதவங்களுக்கு வாஜிபத்துன் ஃபீ மாலில் வலத், மகனுடைய சொத்துல அவங்களுக்கு செலவழிப்பது என்ன வாஜிப் அப்படி என்ற கருத்தை அவர் என்ன செய்யறாரு இதுல சொல்லி காட்டுகிறார். அப்ப எனவே இஜ்மாவும் அதில் இருக்கு, முரண்பாடு இஸ்லாமிய சமுதாயத்தில் இதுல இல்ல, அவங்க ஃபக்கீராக இருந்தால் ரைட். அதாவது இதுக்கு நிபந்தனை சரி, அவங்களுக்கு நஃபகா செலவழிக்கிறது, அவங்களுக்கு செலவு கொடுக்கிறது வாஜிப் என்றதுக்கான என்னென்ன நிபந்தனைனா, முதல் விஷயம் அவங்க ஏழையாக இருக்கணும். ஏழையாக இருந்து அவங்களுக்கு சொத்தும் என்ன இல்லாமல் இருக்கணும். அவங்க செலவழிச்சு அவங்க சாப்பிட்றதுக்குரிய சொத்து இல்லை. தாயிட்டு அதாவது என்ன நகை இல்லை, அவங்களுக்கு செலவழிச்சு அவங்க சாப்பிட்டுக்கிறதுக்கு. அல்லது வாப்பா உமாக்கு செலவழிக்கிற பொறுப்புல இருக்கிறாரு, அந்த வாப்பாக்கு செலவழிக்கிறதுக்குரிய வாய்ப்போ வசதிகளோ உழைப்போ எதுவுமே என்ன இல்லாத ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறார். வாப்பா செலவழிக்கிற பொறுப்புல இருந்தா வணங்கிட்டா அந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறார். இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் அதாவது முவாசாத், அதாவது தந்தையை நம்ம செலவழிக்கிற கடமை வாரது எப்படி என்று சொன்னால் முவாசாத்தின் அடிப்படையில். முவாசாத் அப்படி என்று சொன்னா
அவர்கள் நமக்கு உபகாரம் செஞ்சுக்கிறாங்க, அவங்க நம்மளை வளர்த்திக்கிறாங்க, அவங்க நம்ம இதன் காரணமாகத்தான் நம்ம செலவழிக்கிறது வாஜிப். வேறு அடிப்படையில் செலவழிக்கிறது வாஜிப்னு அங்கே வரையலாது. ஆனால் மனைவி வந்து எங்களை வளர்த்தாங்க அதனால செலவழிக்கிறது, புள்ளை என்னையை வளர்த்தாங்க அதனால செலவழிக்கிறது இல்லையே. அங்கே அசில்லே வாஜிபாகுது, அங்கே முவாசாத் இல்லை. சில இல்லத்துகள் மிக முக்கியம் காரணம், அங்கே முவாசாத் இல்லை. அங்கே முவாசாத் இல்லைன்னு சொன்னால் அங்கே வந்து அதாவது மனைவிக்கு இவர் செலவழிக்கிறதோ அதாவது பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறதோ அவங்க இவருக்கு செலவழிச்சாங்கன்றதுக்காக வேண்டிய இல்லை. சில ஹக்கு அவங்க சில ஹக்குகள் எங்களுக்கு தராங்க, நாங்கள் சில ஹக்குகள் அவங்களுக்கு கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கு அதுவும் இல்லை, இவர் தான் ஸ்டார்டிங்லேருந்து வருது, அங்கே முவாசாத் இல்லை. ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் முவாசாத்னு சொன்னால் அவர்கள் செய்யறதுக்காக ஒரு பிரதி உபகாரம் என்கின்ற அம்சத்தை பொறுத்த வரைக்கும் வசதியாகிக்கிட்டே வாஜிபாக ஏலாம ஒருத்தர் நமக்கு உதவி செஞ்சாருன்னா அவருக்கு திருப்பி உதவி செய்யறது எங்களுக்கு எப்போ வாஜிபுன்னா அவருக்கு இல்லாத கட்டத்தில் இயலாத கட்டத்தில் இதுதான் வாஜிபு. நீங்கள் எனக்கு உதவி செஞ்சீங்க அதனால சும்மா உங்களுக்கு நான் உதவி செஞ்சுட்டு அப்படி ஒன்றும் இல்லை. அதனால முதலாவது அவங்க ஏழையா இருக்கணும், அவங்களுக்கு பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இரண்டாவதாக ஐயகூனலில் அவுலாதி மா யுன்ஃபிகூன பிஹி அலல் வாலிதைனி ஃபாதிலன் அன் நஃபகத்தில் அவுலாத். மனைவிக்கு பிள்ளைகளுக்கு செலவழிப்பதற்கு மேலான பணம் பிள்ளைகள்கிட்ட இருக்கணும். இவருக்கு வாஜிபாகிற இடம், இவர் குற்றவாளியாக மாறுற இடம் எப்படின்னா பிள்ளைகளுக்கு செலவழிக்கிற இவருக்கு ஃபர்ஸ்ட் வாஜிப். அங்க முவாசாத்துல உள்ளது பிள்ளைகளுக்கு செலவழிக்கிறது ஃபர்ஸ்ட் வாஜிப். மனைவிக்கு உணவு கொடுக்கிறது தங்குமிடம் கொடுக்கிறது ஃபர்ஸ்ட் வாஜிப். அப்போ அதுல வந்து அந்த வாஜிபை ஒரு செஞ்சவராய்க்கணும். அந்த வாஜிபை செய்யறவன்டா இப்போ வாஜிபு இந்த அளவு தான். இப்போ வாஜிபோட சைஸ் வந்து இந்த அளவுல இருக்கு. அதாவது இவனுக்கு எது வாஜிப்னு தெரியாது. அப்போ மனைவிக்கு ஒரு இது வாங்குறது வாஜிப் தானே அப்படின்னு. அதனால தான் நான் வாப்பாக்கு இன்னும் ஒரு வீடு ரெடி பண்ணிக்கல. என்ன இப்போ தான் ஒரு ஏக்கர் காணி வாங்கிக்கிறேன், அத்திவாரம் போட்டிக்கிறேன். எது கட்டிட்டீங்க, தாஜ்மஹால் கட்டிட்டீங்க. இந்த வாஜிப் முடிஞ்ச பிறகு தான் பாப்புக்கு ஒரு சின்ன வீடாவது எப்படியாவது ரெடி பண்ணி கொடுக்கணும். இது வந்து என்னது, இதெல்லாம் வாஜிப். மனைவிக்கு வாஜிப் என்றது என்னன்னா இது நீ செய்யணும். மனைவிக்கு என்னது பெரிய அளவு என்னது எது பெரிய அளவில் நீ கட்டி கொடுக்கலாம், அதெல்லாம் பிள்ளைகளோட வசதி கேட்பான். ஆனால் வாஜிப் என்ற லெவல் என்னன்னா மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு இடம், அது நீ ரெண்ட்டுக்காக இருந்தாலும் சரி அவளுடைய தகுதி கேட்பேன். வணங்கிட்டா என்னை மாதிரி ஒரு செலவு உள்ளவன் எவ்வளவு தகுதிக்கு வாங்குவானோ அவள் மாதிரி உள்ளவருக்கு இந்த மாதிரி 2 பேர் வாழ்ந்த எவ்வளவு வாங்குவாங்களோ உன்ன மாதிரி பொருளாதாரம் உள்ளவன் எப்படி செய்வான். அதுக்கேற்ற ஒரு இடத்த நீ ரெண்ட்டுக்கோ ஏதோ ஒரு அடிப்படையில் என்ன இது வந்து மிக முக்கியம். உர்ஃப் வந்து மிக முக்கியம். இதுல இப்போ ஒருத்தருக்கு மகர் கொடுக்கல, மௌத்தா போயிட்டாங்க, வாழ்ந்துட்டாங்க, மகர் தீர்மானிச்சிக்கல, என்ன மகர் அப்படின்னு சொல்றேன்னா இது மாதிரி உள்ளவங்களுக்கு இது மாதிரி உள்ள நபர் என்ன மகர ஊர்ல வளமையா கொடுப்பாங்களோ அதுதான் அங்க தீர்ப்பா என்ன செய்யும் வரும். இப்போ இல்லைன்னா மகர தீர்மானிக்கலாம் பேர். இதே மாதிரி செலவுல வாஜிப் என்றது ஒரு ஊர்ல வந்து என்ன இப்ப வாஜிப் என்றது அப்போ நமக்கு ஒரு மழை பெய்யாத அளவுல குளிர் சூடு அடிக்காத அளவுல என்ன டென்ட் அடிச்சு கொடுத்துட்டான்டா. அதனால அப்படி இல்லை, இவனுடைய செலவுக்கு இவளுடைய நபர்ல உள்ளவர் எவ்வளவு எடுத்தா ஓகேயோ அந்த லெவல்ல ஒரு இடத்தை எடுத்து கொடுத்துட்டாண்டா அல்லது ஒரு ரெண்டுக்கு வச்சுட்டாண்டா அவர் ரூமை பிடிச்சிட்டாண்டா அடுத்தது என்ன அதாவது தந்தைக்கும் தாய்க்கும் வாஜிப் ஆகுது. அப்படின்னா எல்லாருக்கும் ஏழும். பெரிய பிளேனை போட்டு 20 வருஷத்துக்கு போட்டுட்டு வாஜிப் இன்னும் நிறைவேறலைன்னா என்னது இது வாஜிப் நிறைவேறது நீ வாஜிப்பை விளங்கினது பிள்ளை. இதே மாதிரி தான் பிள்ளைகளுக்கும் அண்டைக்குரிய செலவை நீ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன்னு சொன்னா அங்க என்னது கடமை. பிள்ளைக்கு வந்து ஒரு ஹையர் ஸ்டடிக்கு நீ செலவழிச்சிட்டீங்கன்னா அது வாஜிப்ல இல்லை, சரியா? பிள்ளைக்கு வந்து வேற என்னது இப்பதான் ஐபோன் வாங்குறதுக்கு பிள்ளைனோட போய் இந்த வாஜிப்பை முடிச்ச பிறகு பிள்ளைக்கு என்ன செய்ய போறேன் நான் ஒன்று செலவழிக்க போறேன் அது வந்து என்ன இல்ல. அப்ப புரிஞ்சுக்கணும் என்ன நான் வாஜிப்னு சொன்னேன். வாஜிபுடைய எல்லை தெரிய நிறைய பேர் வாஜிபுடைய எல்லை வந்து எதுன்னு தெரியாது. அடிப்படையான ஒரு ஊர் வளமை அடிப்படையில் அவனுக்குரிய அடிப்படையான தேவைகளை நிறைவேற்றிட்டு வாஜிப் என்ன செலவழிக்கலாம். எல்லாருக்குமே என்ன செய்யலாம் செலவழிக்கலாம். உன்னோட வாஜிபுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருந்தால் பெற்ற. அப்ப எனவே பிள்ளைகளுக்கு இருக்கணும் இந்த செலவு முடி அவர்கள் அன்றையுடைய இது எப்ப நாங்கள் ஃபித்ரா கொடுக்கிறோம் அன்றைக்குரிய செலவு போக உள்ளதான் ஃபித்ரா கொடுக்கிறோம். அதுக்கு மேல இருந்தா வாஜிப்னா பெரும்பாலும் ஒரு 75% வாஜிப் தான். விளங்கிட்டா 75% வாஜிப். ஒருத்தர் வந்து நான் கடன் எடுத்து தான் என் மனைவிக்கும் பிள்ளைகளுக்குமே செலவழிக்கிறேன். அப்போ வந்து நான் என் உமாவுக்கு எப்படி செலவழிப்பேன் கேட்கிறேன். அந்த கடன்ல 2 வகை. ஒன்று நீ கடன் எடுத்து செலவழிக்கிற சிலரி வந்து கொடுக்குறாயண்டா இது வந்து என்ன இது வளமையான கடன் இல்லை. உனக்கு வழியே இல்லாம நீ கடனே எடுத்துட்டு வந்துட்டீங்கிறாய்டா தான் உனக்கு அந்த வாஜிப் இல்லை. அப்பயும் உன்னிட்ட இருப்புக்களை பார்க்கணும். உன்ட்ட ஒரு நிலம் ஒன்று இருக்குது, ஆனா நான் கடன் எடுத்து தான் எல்லாம் செஞ்சுட்டீங்கிறேன்டா அப்பயும் நீ வாஜிப் என்ற லிஸ்ட்டுக்குள்ள தான் வர. உன்னிட்ட எதுவுமே இல்லை, நீயே கடன் எடுத்து தான் வாழ்ந்துட்டீங்கிற. அதே நேரம் அந்த கடனும் வசதி கடனா எடுக்கல, அடிப்படை தேவை கடன் எடுக்கிற பேர்ல வசதி கடனாவே ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா அவருக்கு ஒரு தைரியம் ஒன்றிருக்கேன்னு அர்த்தம். அப்பயும் உனக்கு வாஜிப் தான், சரியா? அல்லது நீ கடன் எடுக்கிறது வளமா மாத கடைசியில் என்ன செஞ்சிடுறது பே பண்ணிடுறா அப்பயும் உனக்கு என்ன வாஜிப் தான். எனவே வாஜிப் என்ற பகுதி எப்பேண்டா உண்மையான ஃபக்ர் இருக்கணும். பிள்ளைகளுக்கும் அந்த
தாய் தந்தைக்கு இதை தவிர அதை மனைவிக்கு இதை தவிர கொடுக்கறதுக்கு வழியில் இந்த மாதிரி அமைப்பில் கொடுத்துட்டீங்கள, பாப்பாவுக்கு கொடுத்தா உம்மாங்களுக்கு கொடுத்தா இவங்களுக்கான ஒரு பொறுப்பு எனக்கு என்ன செஞ்சுதான் போயிருந்தா அப்போ உனக்கு என்ன செய்யாது, வாஜிபாக மாறாது. ஆனா சுன்னத்து விரும்பத்தக்கது வழி செய்யணும். அப்போ அது ஏன் வாஜிபாக மாறா? தந்தை தானே பொறுப்பு அவருடைய மனைவி, தந்தை அவருடைய மனைவிக்கு பொறுப்பு. தந்தைக்கு அடுத்த மனைவிமார்கள் இருப்பாங்க, தந்தைக்கு வேற பிள்ளைகள் இருப்பாங்க, தந்தையோட செலவுக்கு இல்லை அவட தாய் இருப்பா, அதெல்லாம் நிற்குது. சரியா? அப்ப அந்த இடத்துக்கு இது ரெண்டாவது கட்டமா என்ன செய்யுது வருது. இந்த இடத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னா, ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்ட டைம்ல இப்தா பினஃப்ஸிக், ரசூலுல்லாஹ் சொன்னா உன்னை கொண்டு ஆரம்பினா, செலவை முதலாவது உனக்கு செலவழிக்கணும். இது ஒரு சுன்னா. சரியா? அதாவது செலவழித்தல் அப்படின்னு எடுத்தோம்டா, நம்ம பொருளியல் என்ற ஒரு மாநாடு வச்சோம்டா முதலாவது இதை விளங்கப்படுத்துறோம். என்னது? இப்தா பினஃப்ஸிக், முதலாவது உனக்கு செலவழி. உனக்கு செலவழிக்காம ஒரு 10-15 வருஷத்துக்கு போற கூட பார்த்தீர்களா, அந்த தந்தை அவருக்கு ஒரு செருப்பு கூட அவர் வாங்கவில்லை, அவருக்கான ஒரு சட்டையை கூட வாங்கல. ஏன்? பிள்ளைகளுக்கு அதாபு கொடுக்குறேன், விளங்கிட்டா? 20 வருஷத்துக்கு பிறகு பிள்ளைகளுக்கு அதாபு. அவர் பேசாம ஒரு செருப்பை வாங்கிக்க, சட்டையை வாங்கிக்க, நானா வாங்க வாங்காண்டே. சரியா? வாங்க இயலாத நிலைமையிலிருந்து வாங்கவும் இல்லை, இவனுக்கு அதை பத்தி கவனம் இல்லை, யோசனை இல்லை. ஆண்களுக்குரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று இருக்குது, இப்படி உள்ள சப்ஜெக்டும் இருக்குது. அதாவது என்ன, அவருக்கு கொண்டு வாங்காம பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த சப்ஜெக்ட் ஒன்றும் இருக்குது. அது யாருன்னா வறுமையிட உச்சகட்டத்திலே புள்ள உழைக்கணும், அது நான் ஏற்கனவே சொல்லிட்டோம், அவன் படுற கஷ்டம் என்று. ஆனா அரவாசி பேர் அதல்ல. இவனுக்கு ஆணை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு சேட்டு ட்ரௌசர் அப்படி இருக்கும் பிடிக்கணும். பெரும்பாலான ஒரு ஒரு போக்குள்ளவங்களுக்கு பெரிய ஒரு கவனாலாம் ஒன்றும் இல்லை. பெருநாள் நைட்டுக்கு பேத்து உடுப்பு வாங்கிப்பான், விளங்கிட்டா? பெருநாள் நைட்டுக்கு பேத்து தைக்கிற இதுல நின்றுட்டு இருப்பான். ஆனா பெண்களை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, பிள்ளைகளுக்கான விஷயங்களை ஆல்ரெடி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. இதை இவன் சும்மா தான் செஞ்சுட்டு இருப்பான். 5 வருஷத்துக்கு பிறகு விரக்திக்கு இன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவான். 5 வருஷத்துக்கு யாராவது ஒருத்தர் சொல்லிப்பாங்க, ஒரு தந்தையை நீங்க பாத்தீங்களா என்றைக்காவது அவருக்கு வாங்குறாருன்னு, அப்பதான் இவனுக்கு ஃபீலே உண்டாகி இவன் டெவலப் பண்ணிக்கிறான். அதுக்கு பிறகு பாத்தியா தந்தை படுற வேதனை. அப்ப இவனுக்கு கவலையே இருக்கல. இந்த சோசியல் மீடியாக்கள் அது இதெல்லாம் கொண்டு வந்து என்ன செஞ்சிருதுண்டா, கவலையை இன்வெஸ்ட் பண்ணி டெவலப் பண்ணி விடுது. அதோட இவர் நம்மளுக்கு ஒரு டயலாக் தேவையானதுக்காக வேண்டி இதையும் கொண்டு போய் தங்க போட்டு பார்த்தீர்களா அப்படி என்று சொல்லி என்ன அந்த உணர்வை சொல்றது பார்க்கிறோம். இது இயல்பா வந்தா ஓகே, இயல்பா வந்தா உண்மையிலேயே இல்லை. வாழ்ந்த வாழ்க்கை தந்த பிள்ளைகளுடைய இதுல மட்டும்தான் அவர் வாழ்றாரு. அப்படியான கட்டங்கள் நல்ல தந்தைக்கும் வரும், நல்ல பொருளாதாரம் உள்ள தந்தைக்கு 1-2 கட்டம் வரும். ஆனா இது விரக்திக்கு இன்வெஸ்ட் பண்ற அளவுக்கு என்ன செய்ய வராது. அதனால இஸ்லாம் முதலா என்ன சொல்றேன், இப்தா பினஃப்ஸிக், நீ தின்னு, நீ சாப்பிடு. இது முதலாவது செய். இதை நீ சாப்பிடு, உனக்கு செலவழி, உனக்குரிய அடிப்படையான மருத்துவ விஷயங்களை பாரு. அதுதான் அடுத்தவனுக்கு நீ செய்யற பெரிய ஒரு உதவி. ஒன்று, நீ நல்லா இருந்தா உன் குடும்பம் நல்லா இருக்கிறதுக்கான ஒரு வழியை நீ ஏற்படுத்திக்கிற, உன் ஆரோக்கியத்தை வளர்த்துக்கிற, ஒன்று இதை செஞ்சுக்கிற. யார் உடைய நீ நிர்பந்தத்துல கஷ்டப்பட்டு குடும்பத்துக்கு தியாகம் செஞ்சா பரவாயில்ல, நிர்பந்திக்காம நீ சில விஷயத்தை வேணுமென்றே தலையில போட்டுட்டு விரக்தி அவங்களுக்கு என்ன செய்யற சுமத்திட்டிய பிள்ளைகளுக்கு விரக்தியை விட்டவும் கூடாது. இது ஒரு பகுதி. எப்படி இருக்கணும்டா, ஒரு 60-70 வயசுல நான் உனக்கு எப்படி இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நானும் வாழ்ந்தேன், குடும்பத்தையும் வாழ வச்சேன், நானும் கஷ்டப்பட்டேன், குடும்பத்தில் உள்ளவனும் கஷ்டப்பட்டாங்க, இது போதும். விரக்தியை ஷேர் பண்ணிக்க, நான் 60% நீ 40% என்ற லெவலுக்கு போகாம இருக்கிறது பெஸ்ட். நிர்பந்தமான ஒரு வழிமுறை வந்தாலே தவிர. அப்போ இப்தா பினஃப்ஸிக் ஃபதஸத்தக் அலைஹா, சரியா? அதற்கு தர்மம் செய்யறாங்க சொல்லுவாங்க. இதுக்கு உனக்கு முதல்ல தர்மம், விளங்கிட்டா? ஃபஇன் ஃபதல ஷைஉன் ஃபலி அஹ்லிக், ஏதாவது மிஞ்சிச்சண்டா உன குடும்பத்துக்கு, மனைவிக்கு பிள்ளைக்கும், அதுக்கு அடுத்தது செலவழி, அடுத்தது ஃபஇன் ஃபதல அன் அஹ்லிக ஷை, குடும்பத்துக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு செலவழித்து முடிஞ்ச பிறகு ஃபலிதி, இதுல இருந்து அஹ்ல் என்ன நாங்க என்னன்னு பார்த்துட்டோம் ஏற்கனவே, குடும்பம் என்ன, ஃபலிதி கராபத்தி, உன்ன உறவினர்களுக்கு செலவழி. உறவினர்கள் என்ன, வாப்பா ஃபர்ஸ்ட், பாப்பா உம்மா ஃபர்ஸ்ட், உறவு என்று நெருக்கம், கராபான நெருக்கம், நெருக்கத்துல உறவினர்கள் வேற இடத்துக்கு பேசுறாங்க தமிழ்நடையில. கராபா உன் நெருக்கமானவர்களுக்கு செலவழி. முதல் நெருக்கம் யாரு, தாய் தந்தை, அவர்களுக்கு செலவழி அப்படின்னு சஹீஹ் முஸ்லிம்ல, அதாவது தலைப்பு எப்படி வரால், இப்திதா ஃபின் நஃபகா பின் நஃப்ஸ் சும்மல் அஹ்ல் சும்மல் அகாரிப், கிதாபு ஜகால எப்படின்னா முதலாவது நஃப்ஸுக்கு நமக்கு, இரண்டாவது குடும்பத்துக்கு, மூணாவது உறவினருக்கு, அதுல தாய் தந்தை பெஸ்ட் வருவாங்க. இதுதான் தர்த்தீப், விளங்கிட்டா? எனவே இந்த அடிப்படையில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வலி அன்ன நஃபகா அலல் வாலிதைனி முவாஸா ஃபலா தஜிபு அலல் ஃபகீர் அல் முஹ்தாஜ் கஸ்ஸகா, ஜகாத்து தேவையான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு தந்தைக்கு அப்படி செலவழிக்க வேண்டிய ஒரு கடமை அவருக்கு என்ன செய்யாது, வராது, இல்லாத நிலையில் அவர் இருக்கின்ற பொழுது. நான் அதுக்கான வரைவிலக்கணங்களை சொல்லிட்டேன், ரைட்? அதே போல அதாவது பெற்றோர்களுக்கு செலவழித்தல் அப்படி என்பது அவர்களுக்கு வசதி இருந்தா எங்களுக்கு கடன் அல்ல, இதே புரிஞ்சுக்கணும். இது நிபந்தனை முடிஞ்சது. இப்ப அதாவது கடன் அல்ல என்றா, இப்போ வாப்பா வசதிக்கிறாரு, அவர் அண்டக்குரிய பொருள் எல்லாம் அவருடைய பணத்துல வாங்கி அவருடைய மனைவிக்கு, அதை நம்முடைய தாய்க்கு அல்லது அவருடைய 2வது மனைவிக்கு, 3வது மனைவிக்கு அல்லது யாருக்கெல்லாம் செலவழிக்கிறார்.
இப்போ நீ இன்றைக்கு செலவழிக்க வேண்டியது கடன் லிஸ்ட்ல என்ன செய்யலாது, பாப்பா வசதியோட செலவழிச்சிட்டாரு, அப்ப இன்றைய லிஸ்ட் நான் அவருக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபான்னு என்ன செய்ய வேண்டிய 1000 ரூபா கொடுக்க வேண்டிய 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, அப்படி வராது. ஆனா மனைவியுடைய பிள்ளையோட விஷயத்துல உனக்கு அது எப்பயும் கடன் தான். நீ யார் உனக்கு அவனுக்கு கொடுத்துட்டாலும் நீ என்ன நினைப்பான்னு சொன்னா, ரைட் நம்ம கடன் கொடுக்கணும், அதை கொடுக்கணும், இது கொடுக்கணும். எனவே இது அவங்களுக்கு கடனாக என்ன செய்யாது, வராது. பல்கி ஹக்குன் வாஜிபுன் லஹுமா, விளங்கிட்டா? எனவே இந்த அடிப்படையில் தான் இதை என்ன செய்யணும், நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது அவங்களுக்குரிய உரிமை. அவங்களுக்கு இல்லாத நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அதை நான் கொடுக்கணும். கடனாக இது என்ன செய்யாது, அவங்களுக்கு இது வராது. ரைட். அதுபோல எந்த அளவுக்கு அறிஞர்கள் இதை வாஜிப் என்று சொல்லிக்கிறாங்கன்னா, இல்லாத பெற்றோர்களாக இருந்தா, இப்போ ஒரு மகனுடைய பணம் வந்து அதாவது என்னது வங்குரோத்துன்னு சொல்லுவாங்களே, இஃப்லாஸ்ன்னு சொல்லி பொருளாதாரத்து சட்டம் ஒன்று இருக்கு. இவர் வந்து கடன் எடுத்து பிசினஸ்ல அது பண்ணி இது பண்ணி இருக்கிட்டார் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன செய்யும்டா, அதை வந்து ஹஜர் பண்ணும். என்ன சொல்றது, அதாவது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிடும். சரியா? இது பண்ணிட்டு அதுல இருந்து என்ன செய்யும், கவர்மெண்ட் கடன்காரர்களுக்கு என்ன செய்யும், எடுத்து கொடுக்கும். இவனுக்கு இவ்வளவு கொடு, இவனுக்கு இவ்வளவு கொடு, ஏதாவது பெர்சன்டேஜ் அடிப்படையில் ஒருத்தனுக்கு எவ்வளவு கடன் எடுத்துக்கோ அதுக்கேற்ற பெர்சன்டேஜுக்கு வச்சுப்படி கொடுத்துக்கின்றீங்க. இந்த கட்டத்திலும் அந்த கவர்மெண்ட் வந்து அதை வந்து பிடிச்சி வச்சிக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து பெற்றோர்களுக்கு அவங்க ஏழைகளாக தான் என்ன செய்யணும், செலவழிக்கணும். அவருடைய மனைவிக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், செலவழிச்சுட்டு மற்றதெல்லாம் பிளாக் தான், ரைட்டா, சீஸ் பண்றது. சரியா? சீஸ் பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா மனைவிக்கு பிள்ளைக்கு செலவழிக்கிற லிஸ்ட்ல தாய்க்கு தந்தைக்கு என்ன செய்யணும், அந்த பணத்தில இருந்து செலவழித்து கொண்டிருக்க வேண்டும். மற்றதெல்லாம் கடன். இவருக்கு எந்த செலவழிக்கிற எந்த உரிமையும் இருக்காது. கடன் அவ்வளோ பிசினஸ்ல என்னது அவர் நஷ்டப்பட்டோ இது நடந்தோ பிளாக் ஆகிட்டார். இப்போ கவர்மெண்ட் அதை பிடிச்சி வச்சு என்ன செய்யும்னா, அவங்களுக்குரிய கடனை என்ன செய்யும், தீர்த்து கொண்டிருக்கும். அதுல செலவீன வாஜிபான செலவினங்களை கவர்மெண்ட் என்ன செலவழிக்கும். அது லிஸ்ட் இஸ்லாமிய அறிஞர்கள் தந்தையும் தாயும் வறுமையில் இருந்தால் அவங்கள அந்த லிஸ்ட்ல என்ன செய்வாங்க, வருவார்கள் அப்படி என்று என்ன செஞ்சுக்கிறாங்க, இதை சொல்லி இருப்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். முக்கியமான ஒரு இடம். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அதாவது அதே நேரம் பெற்றோர்களுக்கு இது கடமை. நீ பாவத்தாலியான போறது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்குள்ள நிறைய பிள்ளைகள் வந்து என்ன அப்படி எதுவுமே என்ன செய்யறது இல்லை, பார்க்கறது இல்லை. பெற்றோர்களுக்கு ஒரு பகுதியை ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. மாதாந்தம் ஒரு 10,000 ஒரு 5,000 அப்படி அவங்களுக்கு அதையும் கொடுத்துட்டு அவங்களுக்கு அதெல்லாமல் அவங்களுடைய கரண்ட் பில் விஷயங்கள், தண்ணி பில் விஷயங்கள், மருத்துவ விஷயங்கள், அவங்களுடைய செலவுகள் எல்லாம் வந்து கஷ்டத்தில் உள்ளவங்களும் பார்க்குறாங்க, ஒரு நல்ல முறையில் ஒரு வசதியில் உள்ளவங்களும் என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடியவங்களா இருக்கிறாங்கன்றத பார்க்குறோம். ரைட். ஆனால் ஒரு மிக முக்கியமான பகுதி, பெற்றோர்கள் வந்து தங்களோட ஆசைகளையும் தங்களுடைய உணர்வுகளையும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிப்படையாக எல்லாத்தையும் சொல்லி கண்டிக்க மாட்டாங்க. வெளிப்படையாக சொல்றது உங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று ஒன்று சொல்லுவாங்க. அது மட்டும்தான் ஆசைகள்னு நம்ம நினைச்சிடாம அவங்கள்ட்ட வந்து நீங்க எந்த மாதிரி நடந்துகொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இயன்ற அளவுக்கு கேட்டு 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 தேவைகளை நம்ம நிறைவேற்ற பார்க்க வேண்டும். அதுதான் என்ன மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரைட். இவரே அதில் சொல்லி காட்டுறாரு, வமினல் முனாசிப், இந்த இடத்துல சொல்வதனால ஃபிஹாதல் அஸர் ஐ யுஹஸ்ஸிஸல் வலத் லிவாலிதைஹி மப்லகன் மாலியன் யத்ஃபஉ இலைஹிமா குல்ல ஷஹ். ஒவ்வொரு மந்த்லி ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு வருது. இன்றைய கால பகுதியில் பொருத்தம் அப்படி ஒரு சிஸ்டம் முடிப்பை இருக்கிறதால எத்தமல்ல காணிஹி வயஸ்ரிஃபானிஹி ஃபீமா ஷா, அவங்க விரும்பின இடத்துல அவங்க செலவழிச்சு கொள்வாங்க. அதே போல என்ன அவர் சொல்லி கமாஹிய தரீகத்து பாத் ரிஜால் ஃபி தஃபி மப்லகின் மாலிய லிஸௌஜாதி ஃபி வக்தின் முஹத்தத் மின் குல்லி ஷஹர். ஒரு மாதத்திலே மனைவிக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்துட்டு வரீங்க தானே, ஒரு குறிப்பிட்ட இது அவங்களோட செலவுக்கு போக நீ அவனோட செலவுக்கு வச்சுக்கேண்டு, அவனோட செலவுக்கு போக நீ அவனோட செலவுக்கு வச்சுக்கேண்டு. அதே மாதிரி பெற்றோர்களுக்கு என்ன ஒரு பகுதியை ஒதுக்கிட்டு வருவது மிகவும் என்ன அதாவது சிறந்தது. அவங்களுடைய செலவுகளுக்கு போக இந்த காலத்தில் செஞ்சுட்டு வர்றது இஹ்சான்ல முசாஹபா பில் மஅரூஃப்ல இது உண்டு. அவங்க விரும்பினதை அவங்க செலவழிச்சு கொள்றதுக்கு வாய்ப்பாக என்ன செய்யும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். இது ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக என்ன செய்றாரு இதுல அவர் சொல்றாரு. அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், பெற்றோருடைய அந்த ஹுக்கூக்குட அடுத்த பகுதி இஹ்தாம் வல் இலாஜ் என்ற பகுதி போட்டீங்க. செலவுல இஹ்தாம் வல் இலாஜ் சொன்னா அவர்களுக்கு சேவை செய்தல், அவர்களுக்கு மருத்துவம் பார்த்தல். சேவை செய்தல்னா இப்ப நீங்க பணத்தை கொடுத்துட்டீங்க, ஆனா அவங்களோட தேவைகள் கொஞ்சம் இருக்குது. அவர் இப்போ பாப்பா அதை செய்யணும், உம்மா அதை செஞ்சு கொள்ளணும் என்கின்ற நிலையில இருக்கிறாங்கன்னு வைங்களேன், ஓகே. ஆனா அவங்களோட ஆரம்ப காலத்துடைய செயல்பாட்டு அடிப்படையில் அவங்களுக்கு இப்ப செயல்படக்கூடிய நிலைமை இருக்காது. இவைகளை எப்படி நடந்து கொள்றது, இதுல எப்படி நடந்து கொள்றது என்ற பகுதியில அதான் இஹ்தாம் என்று சொல்றது. இதுல அதாவது எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னா, இந்த நஃபகா இந்த செலவீனங்கள் என்ற பகுதியில தான் என்ன அதாவது இந்த இஹ்தாம் என்கின்ற பகுதியும் என்ன செய்யும் வந்து சேரும். செலவினங்கள் என்ற பகுதியில தான் அவர்களுக்கு சேவை செய்தல் அப்படி என்ற பகுதியும் வந்து சேரும். அது என்ன அப்படின்னு சொன்னால், உதாரணமா வந்து ஒரு வேலைக்காரர் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கட்டமா இருக்கு. நீங்க பக்கத்துல இருந்தா நீங்க அந்த வேலைகளை என்ன செய்வீங்க, செஞ்சு கொடுப்பீங்க. இன்னொரு சகோதரன் நிற்கிறாண்டா
அவர் என்ன செய்வான், செஞ்சு கொடுப்பான். இந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு பிள்ளை என்ன செய்யலாம்டா, ஒரு சகோதரன் நிற்கிறான், அவன் வந்து வேற வேலைகளில் ஈடுபட்டுக்கிறான். நீ வந்து உமாவை என்ன செய், கவனிச்சுக்க, உனக்கு நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஒரு கூலி என்ன செய்கிறேன், நான் தாரேன், இஹ்தாம். சரியா? இது ஒரு அவன் தவறாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்ன உள்ள பார்த்துக்கிறணும். ஆனால் இதை எப்படி நம்ம ஆக்கிடுறோம்டா, அவன் வேலைக்கு போகாட்டி அவன் ஊரில் இருக்கிறதால உமாவை பார்த்துக்கலன்னு அப்படின்னு ஆக்கிடுறான். இதனால் அவனுடைய சில நேரத்தில் வந்து அவனுக்கு ஒரு போராட்டம் ஆகிறது. மனைவியை பார்க்கணும், பிள்ளையை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும் இருக்கேன். அவன் அன்றாட கூலி தொழில் வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இதுவும் அதுவும் டிஸ்டர்பான ஒரு போராட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்னடா பிரச்சனை, நான் தானே பணம் போட்டு கண்டிக்கிறேன், நீ ஏன் இதில் வந்து என்ன கொஞ்சம் உமா பார்த்தா உனக்கு என்ன, அது சும்மா வெளிப்படையாக பார்க்கல எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள போராட்டங்கள் வந்து அன்றாடம் போகிறது வாரதுன்னு பல சிக்கல் இருக்கும். இந்த மாதிரி கட்டத்தில் அவர்களை வந்து என்ன செய்யலாம், இஹ்தாம் பண்ணலாம். அதாவது நீ இந்த பகுதியை கொஞ்சம் கவனிச்சுக்க, நீங்களோட தொழில் ஒரு பகுதியை கொஞ்சம் நான் உனக்கு என்ன செய்கிறேன், இதில் ஒரு இதா தாரேன்றது இஹ்தாமில் என்ன செய்ய வரும். இது அவளுக்கு அவசியமாயிருந்தா இவருக்கு வாஜிப் என்ற இடத்துக்குள்ள அது என்ன செய்யும் வரும், அந்த நஃபக்கா என்றதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்றாங்க. அது போல என்னது, அவங்களுக்கு வந்து ஒரு 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 டிரைவிங் என்ன செய்யுது தேவைப்படுது, வண்டி ஒன்று இருக்குது அவங்களுக்கு. ஆனால் அவங்களுக்கு இப்போ ஓட்டிக்கிட்டு போகலாது. ஆனால் அவங்களோட அன்றாட வேலைகள் தேவைகள் இருக்கு, மருத்துவத்துக்கு போகணும், உழைப்புக்கு போகணும், அவங்களுடைய சில முக்கியமான பகுதி இப்போ நான் கட்டாயமாக போக வேண்டியது. இவைகளுக்கு உங்களுக்கு வசதி இருந்தால் அவருக்கு ஒரு டிரைவரை ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறது உங்களோட வாஜிபுகளில் வரும்னு அறிஞர்கள் சொல்றாங்க. எல்லாமே அந்த நஃபகா என்ற அந்த அம்சத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, அதை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. என்ன காரணமாக வாஜிபுண்டா, அவருக்கு கட்டாயமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அவை. இது உனக்கு அந்த வசதியும் என்ன செய்யுது இருக்குது. இப்போ அவங்களுக்கு நீ போட்டாலும் அவங்களால செஞ்சுக்கொள்ள முடியாது, வண்டி இருந்தாலும் அவங்களால ஓட்டிக்கொள்ள முடியாதுன்னா நீ அதுக்கு ஏற்பாடு செஞ்சு அவர்களுக்கு அதை கிட்டத்தட்ட நம்ம என்ன வண்டிக்கு ரெண்டு கட்டுற மாதிரி ஒரு டிரைவரை ஏற்பாடு செய்கிற மாதிரி அந்தந்த வசதிக்கு ஏற்ப அவரோட வசதிக்கு ஏற்ப அதை செய்யணும். இதில் தான் அவருடைய ருசூம்களை கட்டுறது, அரசாங்க கட்டணங்களை கட்டுறது, அவருடைய என்னது ஃபைன்களை கட்டுறது. திடீர்னு அவர் கடமையில் அது அவருக்கு வசதி இல்லைடா, ஏன்னா ஃபைனெல்லாம் வந்து என்ன எல்லா மனிதர்களுக்கும் அன்றாட நடக்கிற விஷயம், அதை யாரும் விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறது இல்லை. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் தான் அடங்கும். அப்படி என்ற பகுதி என்ன செய்யறாரு, எது சொல்றாரு, எல்லாமே ஏன்னா இந்த காலத்துக்கு ஏற்ப ஏதாவது விஷயம். அப்போ அன்றைக்கு ஒட்டகத்துக்கு ஃபைன் போட்டாங்களான்னு கேட்கப்பட விளங்கிட்டா, அது அன்றைக்கு அப்படி ஒன்று இல்லை. சரியா? இன்றைக்கு என்ன சிச்சுவேஷனோ அதுக்கேற்ப சில கடமைகள் அதில் என்ன செய்யும் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்ற ஒரு பகுதி இதில் வருகிறது அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அடுத்தது மூன்றாவது பகுதி. இப்போ இது வந்து மருத்துவ விஷயத்திலையும் இது அடங்கும், மற்ற விஷயம் இதில் அடங்கும் அப்படின்னு என்பதை நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சு கொள்றோம். அதுல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்தவ மாலுக்க லி அபிக்கு அந்த ஹதீஸை தான் என்ன செய்யறாங்க கொண்டு வராங்க. குடும்ப செலவுக்கு எப்பயும் எந்த ஹதீஸை கொண்டு வருவாங்கன்னா ஹிந்தாவுடைய ஹதீஸை கொண்டு வருவாங்க. அபு சுஃபியான் வந்து என்ன சிக்கனமா இருந்து கொள்வாரு. சரியா? அந்த ஷஹீஹ்னு சொன்னா அந்த இடத்துல கஞ்சன்ற அர்த்தம் இல்லை, கணக்கு பார்த்து அந்த அதனால கணக்கு மிச்சம் பார்த்தா கஞ்ச போர்டர் தானே இது. சரியா? கணக்கு வந்து மிச்சம் பார்த்துட்டோம்னு சொன்னா கணக்கு அதுல தான் நிற்போம், அந்த போர்டர்ல தான் நிற்போம். அந்த போர்டர்ல நின்றா சில டைம்ல நமக்கு பல செலவுகள் என்ன செய்யாது விளங்காது. அந்த மாதிரி நேரத்தில் என்ன செய்யறது அப்படி என்று சொன்னிட்டு ஹுதீமா யக்ஃபீக வலதக பில் மஅரூஃப், அவருக்கு தெரியாமலாவது பிரச்சனை இல்லை, உங்களோட பிள்ளைக்கும் உங்களுக்கும் போதுமானதை பில் மஅரூஃப் உருஃப்ல வளமையில எது தேவையோ அதை நீங்க என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா போதுமானதை எடுத்துக்கங்கன்னா அவ்வளோதான், நம்ம ஃபுல்லா விட்ரோ பண்ணிடுவோம் எல்லாத்தையும். சரியா? அதனால மா யக்ஃபீக பில் மஅரூஃப். சரியா? எது அண்டைக்கு முழுசா ஒருத்தருக்கு தேவை இருக்குதோ அது போதுமானதுன்னா அண்டைக்கு போதுமானது. அல்லது நீங்க வளமையில ஒரு செட்டா எடுப்பீங்க, ஒரு 1 வீக்கு போதுமானது, போதுமான கிட்டத்தட்ட 2-3-4 வருஷத்துக்கு போதாது அப்படி எடுக்கவும் இயலாது. ஹதீஸ பில் மஅரூஃப்னா அந்த நீங்க வளமை ஒன்று இவர் மந்த்லி தான் என்ன செய்யற பர்ச்சேஸ் பண்ணணும், அந்த வளமைக்குரிய மாதிரி, வீக்லினா அந்த மாதிரி, டெய்லினா அதுக்கேற்ற மாதிரி, அந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால், அப்ப மருத்துவம் அதில் அதுக்கு அந்த காயிதா, இதுக்கு இந்த ஹதீஸ் காயிதா. மூன்றாவது ஒரு பகுதி, அதாவது இஸ்லாமிய ஃபிக்ஹ் சட்டங்களை எப்பயும் வந்து விரிவானது அப்படின்றதுக்கு என்னன்னா, நம்முடைய ஸ்டேட்ல மட்டும் நம்முடைய பிரச்சனைகளை மட்டும் நமக்கு கேள்வி செக்ஷன் மட்டும் தான் யோசிப்போம். இதை பாருங்க, அதாவது ஒரு தந்தையை தஸ்வீஜ் திருமணம் முடித்து வைப்பது மகனுக்கு கடமையா, தந்தைக்கு திருமணம் முடிச்சு வைப்பது நம் மகனுக்கு கடமையா அப்படி என்ற ஒரு மசாலாவை போட்டிக்கிறார். இது வந்து குடும்பம் என்றால் திருமணம் என்றது அங்க இருக்கும். அதுல மகனுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது, மகளுக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது, சகோதர சகோதரர்களை திருமணம் முடிச்சு வைக்கிறது, தாய் தந்தைக்கு பாட்டனாருக்கு திருமணம் முடிச்சு வைக்கிறதெல்லாம் என்ன செய்யும் அதுல அடங்கும். அப்போ இந்த ஒரு சூழல் நம்ம எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த மசாலாவை இவர் என்ன செய்யறாரு, ஒரு இதுல எடுக்கிறார். எடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் வந்து சில நேரங்கள்ல தந்தை தன்னை தாய் மரணிச்சிருப்பான், அதாவது இவருக்கு தாயானது பிள்ளையுடைய தாயானவங்க மரணிச்சிருப்பாங்க. ஆனா அவருக்கு வயசு எத்தனை
ஒரு 35-40 ஆയിരിக்கும், அல்லது ஒரு 50 ஆയിരിக்கும், 60 வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஏஜில் ஒரு விதமான தேவைகள் இருக்கும். ஆனால் தனிப்பட்ட ரீதியாக அவரை கவனிக்கக்கூடிய, அவரை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு பெண் தேவை. பண்ணிக்கிட்டா இந்த தன்னைத்தானே பார்த்துக்கொள்ற காய்தா இதுதானே, அது தத்துவம். அது வெறும் தத்துவம். இது மனைவி மாட்ட எல்லாரும் ஒரு தத்துவம் பேசுவாங்க. என்னடா நீ இல்லைன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, நான் உடுப்பு கழிவு இல்லைன்னா முன்னால் டீ கடைக்கு நான் டீ குடிச்சிட்டு போயிடுவேன், எனக்கு சமைக்க தெரியுது. சும்மா ஒரு தத்துவம். பெண்ணுடைய இயல்புக்கும் இந்த விஷயத்தில் ஆணுடைய இயல்புக்கும் 100 வீத வித்தியாசம் வைக்கும். நான் சொல்றதுக்கு விதிவிலக்கானவங்க இருக்கலாம். நான் எப்பயுமே விதிவிலக்கு வச்சு 10-20, ஆனால் 80-70% இது போடுறவனுக்கு தெரியும். அவன் பேத்து 2 தடவை உடுப்பை கழுவிட்டு 4 தடவை டீ குடிச்சிட்டு வந்துட்டு இந்த தத்துவத்தை பேசிட்டு தம்ம படுற வேதனைக்கு தானே அப்படி என்ற ஒரு உணர்வு. ஒரு மனைவியை பொறுத்த வரைக்கும் உள்ள கேர் எடுக்கிறதுக்குரியவர், பெண்ணை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரிங் இருக்கு. அந்த கேரிங் ஆணால எந்த வகையிலையும் என்ன செய்ய முடியாது, அதை சமப்படுத்த முடியாது. உங்களோட சகோதரனே பக்கத்தில் இருந்தாலும் சரி, உங்களோட குடும்பமே அதில் சகோதரியே பக்கத்தில் இருந்துட்டுமே, தாய் வேறு விஷயம், சகோதரியே பக்கத்தில் இருந்தாலும் தாயால் கூட ஒரு மனைவியுடைய பங்கை என்ன செஞ்சிடாது, தந்துட முடியாது. தாய்கிட்ட என் தாய் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் சொல்றவன், மனைவிட்ட சொல்ற எல்லா ரகசியம் தாய்கிட்ட சொல்லணுமான்னு பாருங்க. தாய் ஃபர்ஸ்ட் தான் தாயிட லைன்ல, மனைவி ஃபர்ஸ்ட் மனைவியுடைய லைன்ல. சரியா? தாயிட்ட எல்லா ரகசியங்களும் உங்களுக்கு சொல்லி, நீங்க மனைவிட்ட பேசிக்கிற எல்லா ரகசியத்தையும் தாயிட்ட பேசி பாருங்க, மனைவிட்ட பேச இயலாது. அதே போலதான் தாயிட்ட பேசக்கூடிய சில விஷயங்களை மனைவிட்ட என்ன செய்யலாது, பேச முடியாது. அதனால இந்த இடம் இருக்குதானே, அதை கவனிப்பு என்பது ஒரு ஆணுக்கு இயல்பு. எப்படி ஒரு பெண்ணுக்கு ஆண் பொறுப்புல இருந்துட்டு வரானோ, ஒரு ஆண் எப்பயுமே கேர் பண்ணப்பட்டு கொண்டுதான் வளருவான். என்றைக்கு அந்த கேரிங் உடைய சின்னத்துல பாத்தீங்கன்னா உம்மா தான் எல்லாத்திலும் நின்றுப்பான். 20 வயசாயிருக்கும் உம்மாட்ட தான் போய் என்ன செஞ்சுட்டு இருப்பான், என்ன சாப்பாடு வைக்கலையா, அது வைக்கலையா. அந்த தாய் அது ஒரு வளமையா ஒரு இறக்கமா அதை எடுத்துக்கொள்வான். திருமணம் முடிச்சு சிலருக்கு இந்த பழக்கம் போறது இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு பூரா அந்த பழக்கமே என்ன செய்யும், இல்லாம போற லெவலுக்கு வரும். அப்படி இருக்கிற டைம்ல யாரையும் சார்ந்து வாழ்ந்த ஆண் தனிமையில எங்கேயாவது இருந்து அவன் தர்த்தீபா இருந்துட்டாலும் அவனுடைய மனசுல ஒரு தேவைப்பாடு இருந்துகிட்டு இருக்கு. அப்ப திருமணம் முடிஞ்சு ஒரு மனைவி என்ன செஞ்சிட்டான், அந்த இடத்துல இல்லாம போயிட்டான்னு வைங்களேன். அந்த தந்தைக்கு ஒரு 40 வயசு, ஒரு 50 வயசு, அப்படி 60 வயசு இருக்கிற டைம்ல விளக்கமே இல்லாத பல பிள்ளைகள் என்ன செஞ்சிடறோம், நாங்க தானே இருக்கிறோம் அவங்கள பாக்குறதுக்குன்றான். நீங்க உம்மா பாப்பா இப்படி யோசனை வைங்களேன், நான் தானே இருக்கிறேன் உன்னைய பாக்குறது, நீ கல்யாணம் முடிக்க போறான்னு கேட்டிருந்தா நீ அதே பிள்ளை என்று நினைக்கிற. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நாங்க தான் நினைக்கிறோம் உங்களே பாக்குறதுக்குன்னு நினைக்கிறான். அப்போ உம்மா அப்ப இதே கேள்வியை கேட்டு உனக்கு கல்யாணம் நடந்திருக்காது. இப்படித்தாம்மா நான் ஒரு பிள்ளையை விரும்புறேன், நான் தான் நினைக்கிறேன் உன்னைய பாக்குறதுக்குன்னு கேட்டு அது லொஜிக்காது. அதே மாதிரி ஒன்றுதான் இந்த ஒரு அம்சமும். இதை விளங்கிக்கலாம நாங்க தானே நினைக்கிறோம் பாக்குறதுக்குன்னு. சரி, உண்மையிலேயே ஒரு புள்ள 100% வாப்பாவை கவனிக்கிற பிள்ளைன்னு வைங்க. வாப்பா கவனிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தாலும், ஒரு மகள் வாப்பா உம்மா கவனிக்கக்கூடிய பிள்ளையா இருந்தாலும், இரவு நேரம் கணவன் மனைவி தனியாயிருவான். அவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களோட பிள்ளைகளை வைக்கிறாங்க. வாப்பா ஒரு நோயாளி ஆகிறாரு. நீங்க தான் காலையில இருந்து பகல்ல இருந்து நைட்ல இருந்து வாப்பா பாக்குறாரு. வாப்பாடு சரி, வாப்பா நைட்ல சொல்லுவாரா, ஒரு நெஞ்சு வலி வருது, அவருக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு பிரச்சனை, ஒரு மூச்சரிக்கையில ஒரு பிரச்சனை வருது, அல்லது ஏதோ ஒரு வழி வருது, மகள் என்று கூப்பிடுறதுக்கு அவர் உறவர் பொறுப்பார். முதலாவது இப்ப கூப்பிடுற சில புள்ள இப்பதான் படுத்துக்கின்றிருக்கும், என்ன இப்பதான் தூங்கிக்கின்றிருப்பா, கொஞ்சம் லேட்டாகி கூப்பிடும் மௌத்தாயிருவார். என்ன பிரச்சனை சொல்ல தயங்குவார். அல்லது முதல் நாள் கூட்டிருப்பாரு, 2ஆம் நாள் கூப்பிட்டிருப்பாரு, 3ஆம் நாள் கூப்பிடுற டைம்ல வானா நேற்று கேஸ்ட்ரிக்கா தான் இருந்துச்சு, இன்றைக்கும் கேஸ்ட்ரிக், ஆனா 3ஆம் நாள் ஹார்ட் அட்டாக் ஆகி வரும். சரியா? கூப்பிட மாட்டார். நான் வாப்பாக்கு நைட்ல வாப்பாவை ஃபுல்லா கவனிக்கிறேன்னு சொல்லுவாங்க. போய் எப்படி கவனிக்கலாம்? உங்களுக்கு ஒரு மனைவி பக்கத்துல இருந்து கவனிக்கிற மாதிரி கவனிக்க இயலாது. அது உலகத்துல யாரா இருந்தாலும் சரி. இல்லைன்னா நீங்க ஒரு வேலைக்காரரை வச்சு முன்னால வச்சாலே தவிர, ஒரு வேலைக்காரரையோ அல்லது யாரையோ ஒரு பொறுப்பாக நீங்க 324 மணி நேரம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மாதிரி, ஒரு நர்ஸ் பார்க்கிற மாதிரி, இந்த மாதிரியான ஒரு அமைப்புல இருந்தாலே தவிர பார்க்க இயலாது. பார்த்தேன் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே அவர் மேக்சிமம் முயற்சி எடுத்தீங்கன்னா ஒரு 60% பார்க்கலாம். 30% உள்ள உணர்வுகளை பார்க்கறதுக்கு, உள்ள விஷயங்களை சொல்றதுக்கு, அவசரமா உரிமையோட தட்டி எழுப்புறதுக்கு மனைவி ஒன்று வேணும், ஒரு கணவன் ஒருத்தர் வேணும், அல்லது பார்க்கிற இடத்துல ஒருத்தர் வேணும், நேரடியா யாராவது வேலைக்கோ பொறுப்புக்கோ வேணும். அப்படி இல்லாத சந்தர்ப்பத்தில் நீங்க எந்த வகையிலையும் அதுக்கு ஈக்குவலா கேளாது. யார் சொன்னாலும் எத்தனையோ தந்தைமாருடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது, தாய்மார்களுடைய வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குது. தாய்மார்கள் சில பொழுதுகளில் தாய்மார்களாக இருந்தாலுமே சரி, இதுல நம்ம புரிஞ்சு நிறைய பேர் என்ன நினைக்கிறாண்டா, தாய்மார் பிரச்சனை இல்லை, ஃபேமிலியோட ஃபேமிலி, தாய் தனியே படிக்கிற டைம்ல மனைவி புள்ள எல்லாரும் ஜோடிகளாக படுக்கிற டைம்ல எப்படி தெரியும் அந்த தாயுடைய கஷ்டம்? எப்படி தெரியும்? கணவன் பக்கத்துல இருந்தா தெரியும், இல்லைங்கிட்டா கணவன் பக்கத்துல இருந்தா தெரியும், அல்லது ஒரு கூட்டு குடும்பமாக அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வாழ்ந்தா தெரியும்.
இப்படியான சந்தர்ப்பம் இல்லாத நேரத்தில் அவங்க ஒரு அறையிலையும் இவங்க ஒரு அறையிலையும் இருக்கிற சந்தர்ப்பத்தில் எப்படி இந்த வழிகளை சொல்வது? சில வீடுகளில் காலையில் 8 மணி போய்த்து பார்க்குறாங்க, வாப்பா மௌத்தாகிறார், யாருக்குமே தெரியாது. சரியா? வீட்டை என்னது இன்னும் வரல, வாப்பா வளமையாக வெளியே வந்துடுவார் போய்த்து பார்க்குறாங்க, யாருக்கும் தெரியாது. வேற வழி இல்லைன்னு மருமகள்கிட்ட கொடுத்து போய் தெரியும். மருமகள் பார்க்கக்கூடியவளா இப்பா அன்றைக்கு நாள் பார்த்திக்க மாட்டா, மருமகள்கிட்ட தானே விட்டுட்டு போனாங்க, அதனால சரியா பார்த்துப்படலை என்று. எப்படி குறை? நீ மகன் மகளா இருந்தா நீ தானே பார்த்திருக்கணும், மருமகள்கிட்ட தான் விட்டுட்டு போன சரியா அவ்வளோ நாள் பார்த்ததையும் சொல்ல மாட்டாங்க, பார்க்காத்தன்னு செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. இன்கேஸ் உண்மையிலே பார்க்காம எந்திக்கலாம் கோவத்திலே, குற்றம் யாருக்கு? உங்கள் மீது தான் குற்றம் வரும். அதனால திருமணம் முடிச்சு கொடுப்பது என்பது வாஜிபா இல்லையா? அவங்க பேணுதலுக்காகவும் இருக்கலாம், ஒழுக்கத்துக்காகவும் இருக்கலாம். அதே நேரம் ஒரு பாதுகாப்பு, கணவனுக்கு மனைவி பாதுகாப்பு, மனைவி கணவனுக்கு ஹுன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹும், இருவருக்கும் ஆடைகள் அவர்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த இடத்துல தாய் வர மாட்டா, தந்தை வர மாட்டா, சகோதரன் வர மாட்டா, சகோதரன் யாரும் வர மாட்டா. விளங்கிட்டா? அந்த இதை பிரிச்சிடக்கூடாது. அதை என்னது நசபுடைய உறவுகள் சொல்லணும், முக்கியத்துவம் சொல்லணும், சொல்லிட்டு இதை பிரிச்சு விடுறது, இதை ஒரு ஒண்ணும் இல்லாத மாதிரி ஆக்கிடுறது இல்ல. அந்த பாதுகாப்பு யாருக்கும் எவ்வளவு பிரச்சனைன்னு வந்துட்டாலும் இவங்க 2 பேருக்குள்ள அந்த பாதுகாப்புடைய இதை யாருக்கு எடுக்க இயலாது. உன்ன லிபாசுன் லக்கும் வ அன்தும் லிபாசுன் லஹும் அல்லாஹ் தஆலா சொல்றான். வஜஅல பைனக்கும் என்னது மவத்தத்தன் வ ரஹ்மா, உங்களுக்கு மத்தியில் என்னது மவத்தத்தை ரஹ்மத்தை அல்லாஹ் ஆக்கி இருக்கிறேன்னு சொல்றான். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இந்த செக்ஷன் திருமணம் தான் தீர்வு இதுக்கலாம். இதுக்கு நீங்க நாங்க எங்களோட வாப்பா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிறார், ஒருத்தர் ஆஸ்திரேலியா இருக்கு, வாப்பா பார்த்துட்டு இருக்கிறாராம். விளங்கிட்டா? திடீர்னு பார்த்தா ஒரு வீட்டுக்கு போறாங்க, வாப்பா என்ன பேத்து பார்க்குறாரு, வாப்பா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறா, அசையலாம நடந்துகள் இல்லாம, உம்மா கீழே விழுந்து ரத்தம் ஓடிக்கிட்டு. நல்ல பிள்ளைகள், நல்ல வசதிகள், உம்மா பார்க்கக்கூடிய பிள்ளைகள், நல்ல கவனிக்கக்கூடிய பிள்ளைகள், கண்ணியமான பிள்ளைகள். ஆனா பார்க்கல, அது உன்னால நினைச்சாலும் 75 பார்க்கல. அப்ப நீ என்ன செஞ்சிருக்கணும்? அங்க ஒரு வேலைக்காரரை வச்சிருக்கணும். இப்ப வாப்பா உம்மா பக்கத்துல இருந்து கூட அவருக்கு பார்க்கலாம் இருக்கு, அவரால் எலும்பி பேத்து ஒரு செய்தியை சொல்லலாத லெவலில் இருந்திருப்பாங்க. நீ வேலைக்காரர் 24 மணி நேரம் என்ன செஞ்சிருக்கணும்? அங்க வச்சிருக்கணும். அதை போட்டு நீ பார்த்திருக்கணும், உனக்கு நிர்பந்தமா இருந்தா. ஆனா அதை பத்தி என்ன செய்யறது இல்லை, அது அவைகளை பத்தி எல்லாம் கவனம். அதனால திருமணம் என்றது இந்த இடத்துல வாஜிபா இல்லையா என்கின்ற பகுதி பல காரணமாக அவர் என்ன செய்யறாரு, ஆய்வு செய்கிறார். இதுல அதாவது சில அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, யார் பாருங்க, அல் மஷ்ஹூர் மின் மத்ஹப் ஷாஃபிய்யா வல் ஹனாபிலா வ கவுலுன் இன்தல் ஹனஃபிய்யா வல் மாலிகிய்யா. ஷாஃபி மத்ஹப்லையும் ஹம்பலி மத்ஹப்லையும் மிக பிரபல்யமான கருத்து வாஜிப், அதாவது தந்தைக்கு திருமணம் முடித்து வைத்தல் வாஜிப் அப்படின்றாங்க. சரியா? அடுத்தது இதுதான் ஷாஃபியா ஹன்பலிகளுடைய மிக பிரபல்யமான கருத்து. மாற்றமான கருத்து இருக்கிற மிக பிரபல்யமான கருத்து. ஹனஃபி மாலிகியோட கருத்து அது அல்ல. ஆனா அவங்கள ஒரு கூற்று வந்துருக்கு, அவர்களையும் வாஜிப் என்ற கருத்து ஒன்றும் அங்கே இருக்குது. இப்ப அப்படின்னு அர்த்தம் என்ன? ஹனஃபிலே மாலிகிலே மஷ்ஹூர் என்ன, வாஜிப் இல்லைன்னு அர்த்தம். ஒரு கருத்து வந்திருக்கேடா, வாஜிப் இல்லைன்னு அர்த்தம். அப்போ ஷாஃபி ஹம்பலினா என்ன கருத்து? அவங்கள ஒரு கருத்து வந்திருக்கேன்னு அர்த்தம். ஏன்னா அவங்களோட மஷ்ஹூர் என்ன, வாஜிப் என்றது. அப்ப இன்னொரு கருத்து வாஜிப் இல்லைன்னு வந்திருக்கு. இவங்கள ஒரு கருத்து என்னன்னு சொன்னா வாஜிப் இல்லைன்றது. அப்போ அவர்கள்ட்ட அதாவது இந்த வாஜிப் என்றது, அப்ப அவங்கள்ட்ட மஷ்ஹூர் பிரபல்யமானதுன்னு சொன்னா வாஜிப் இல்லைன்றது. இந்த சப்ஜெக்டுக்கான ஆதாரங்களை அவர் போட்டிக்கிறார். இதை கொஞ்சம் நான் வழங்கப்படுத்துறேன். அவங்க ஆதாரம் என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன செலவினத்துக்குரிய அந்த இதெல்லாம் சொல்றாங்க. இஹ்சானா சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மஅரூஃபா, அந்த வசனங்கள் எல்லாம் சொல்லி ஒரு தந்தைக்கு ஒழுக்கமாக வாழ்றதுக்கு, அவரை கவனிக்கிறதுக்கு, அவருடைய விஷயங்களை பேணுதலாக வச்சுக்கொள்றதுக்கு தேவைகள் இருக்கிற சந்தர்ப்பத்தில் அதை ஒருத்தனுக்கு செய்யறது வாஜிப் இல்லைன்னா அது எப்படி ஹசானாக இருக்கும், அது எப்படி முசாஹபா பில் மஅரூஃபா இருக்கும், அது எப்படி முஆஷராவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அது. சரியா? அதனால சக்தி உள்ள பிள்ளை, வசதி உள்ள பிள்ளை அதை செஞ்சு என்ன செய்யணும், வைக்கணும் அப்படின்றாங்க. இது தந்தையுடைய சப்ஜெக்ட்ல போகுது. இரண்டாவது காரணம் சொல்றாங்கன்னு சொன்னால், அதாவது திருமணம் என்பது ஒரு வசதி சார்ந்ததல்ல, அது அடிப்படை தேவை சார்ந்த ஒரு விஷயம். அப்ப அடிப்படை தேவை சார்ந்த விஷயத்துல அது இல்லாத நேரத்தில் தந்தை பாதிக்கப்படுவார். அந்த நேரத்தில் அவருடைய பிள்ளைக்கு எப்படி நீங்க, அவருடைய தந்தைக்கு எப்படி நீங்க செலவீனங்கள், ட்ரெஸ்ஸுகள் போன்றவைகளை கொடுக்குறீங்களோ, மருத்துவங்களை செய்றீங்களோ, அது போல ஒரு வாஜிபு தான் இது என்ன இது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த இடம் உண்மையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு அம்சம். அன்னஃபி தர்கி ஐஃபாஃபில் அப் மஅஹாஜதி, அவருக்கு அவர் வானான்ற இல்லை, எனக்கு வேண்டாம், உண்மையா வானான்ற, வெக்கத்திலேயோ சமூக சூழ்நிலையிலோ இல்லை, எனக்கு அது வானாண்டா அது வேற விஷயம். அவர் வேணும் என்று சொல்ற சந்தர்ப்பத்தில் அவரை நீங்க அதை தடுத்தீங்கன்னா அவரை நீங்க ஜினாவுக்கு காரணமாக்குறீங்க, விபச்சாரத்துக்கு என்ன செய்றீங்க, தரீது பண்றீங்க. ஏன்னா அவர் ஒரு ஆண் மகன்,
அதே போல அது வந்து உபுவா, தந்தையுடைய தன்மைக்கு அது பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஒன்று அல்ல. இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் வந்து ஹதீஸ்ல நம்ம நாலாவது காரணம், ஹதீஸ்ல பார்க்கிறோம், லா யுக்தலு வாலிதும் பிவலதி, ஒரு புள்ளைய தந்தை வந்து கொண்டுட்டார் வைங்களேன், ஒரு ஏதோ ஒரு விஷயத்துல கொண்டுட்டார், மரண தண்டனை இல்லை தந்தைக்கு. இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க பார்க்கலாம், என்ன மரண தண்டனை தந்தைக்கு இல்லை. ஆனா பெரும் குற்றவாளி, அவருக்கு வந்து என்ன சிறையில் அவர் நீண்ட காலம் வைக்கப்படலாம், விளங்கிட்டா, மற்ற இதெல்லாம் வரலாம். இதை சொன்ன உடனே உலகமே ஓடிட்டு வந்துடுறது, சரியா? எப்ஸ்டீன் குரூப் எல்லாம் ஓடிட்டு வந்துடுறது, சரியா? ஓடிட்டு வந்து அது எப்படி தந்தையுடைய, நீ ஏற்கனவே ஒத்தனுக்கு மரண தண்டனை வச்சு இல்லையாப்பா, நீ வந்து ஒருவனுக்குமே மரண தண்டனை வைக்காம நாங்க ஒரு சட்டத்தை சொன்னோடனே இங்கிருந்து ஓடிட்டு வாரீங்க. அதுக்கு எங்களோட டீம் வந்து என்ன செய்யுது, இந்த குரங்கியல் குரூப்புக்கு விளக்கம் சொல்லி கேட்கிறது. அது மிக காட்சி சாலையில் உள்ள டீமுக்கு நம்ம விளக்கம் சொன்ன எப்படி இருக்கும்? ஒரு கிறிஸ்துவ மதத்தில் உள்ளவருக்கு நம்ம விளக்கம் சொல்லலாம், ஒரு பௌத்த மதத்தில் உள்ளவருக்கு விளக்கம் சொல்லலாம், ஒரு இந்து மத சகோதரருக்கு விளக்கம் சொல்லலாம். இது அந்த லிஸ்ட் இல்ல, விளங்கிட்டா? இதெல்லாம் ஹதீகத்துல் ஹயவானாத், விளங்கா? ஏத்திசம் இந்த மாதிரி லிஸ்ட்ல உள்ள பார்ட்டிகளை பெரும்பாலும் குரங்கியில் ஏற்றுக்கொண்ட குரூப் எல்லாம் அந்த டீம்ல உள்ளது. அதில் உள்ள ஒழுக்கமானவர்கள் அவங்கள நான் சொல்லல, இந்த தியரி அங்கதான் கொண்டு போகணும், சரியா? நம்ம அப்பா வாப்பா எல்லாரையும் வந்து என்னது, நாமும் எல்லாரும் குரங்கும் ஒரே மூலத்திலிருந்து வந்தவன்னு சொல்றது அங்கீகரிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் என்ன லிஸ்ட்ல சேர்க்கிறது, சரியா? இந்த டீம் வந்து ஓடிட்டு வந்துடுறது. இஸ்லாம் எப்பயும் வந்து மரண தண்டனை ஒன்று, அதை கொலைன்னு ஒன்று நடந்துச்சுன்னு சொன்னா அங்க மிக முக்கியமான பார்க்க என்னடா, கொலைக்கான காரணி அங்க இருக்குதா அப்படின்னு. அதை வச்சுதான் தவறான கொலையா அல்லது வேண்டுமென்று கொலையான்னு கண்டுபிடிக்கும். உதாரணமா ஒரு சின்ன ஒரு குச்சி இருக்கு, இதாலதான் அவர் அடிச்சுக்கிறார், அவர் இறந்து விட்டாருண்டா, இந்த குச்சி வந்து ஆதாரம், இதாலதான் அவர் அடிச்சு இறந்துக்கிறாருன்னா இவருக்கு கொல்ற நோக்கம் என்ன செய்யல, இருக்கவில்லைன்னு அதை வச்சு என்ன செய்வாங்க, தீர்மானிப்பாங்க. உலகத்துல அப்படிதான் தீர்மானிப்பாங்க. ஆனா ஒரு பெரிய ஒரு கத்தி வச்சுக்கிறார் கையில, அப்படின்னு சொன்னா அவருக்கு கொல்ற நோக்கம் இருந்திருக்குது. ஆனா அவர் கொல்ற நோக்கம் இல்லாட்டி ப்ரூஃப் என்ன வரும், இவர் கொல்ற நோக்கம் கொண்டிருக்கிறார், ஆயுதத்தை வச்சு முடிவெடுப்பாங்க. அப்படி வச்சு முடிவெடுத்ததுல உண்டுதான் ஒரு தந்தையுடைய கொலை 190% மகனை கொல்லணும் என்ற இலக்கில் வைக்காது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, மகனை கொல்லணும் என்ற இலக்கை, தவறான கொலையில தான் வேணும் என்று கொலையை கொண்டு போய் இஸ்லாம் என்ன செய்ய எப்பயுமே சேர்க்கும். ஏன்னா ஒரு தந்தை மகனை கொல்றதுன்றது பித்திரத்துக்கு மாற்றமானது. அப்ப அந்த டீமே ஓடி வருதுன்னா அந்த குரூப் பித்திரத்தை இல்லையே, ஹயவானாத் குரூப் ஓடிட்டு வரதுன்னு சொன்னா அந்த குரூப்புக்கு ஆல்ரெடி ஃபித்ரத் இல்ல, லொஸ்ட் அவன், அதாவது இயற்கை ஒளிஞ்சாச்சு. அதனால அந்த குரூப்புக்கு நம்ம எதை வச்சும் சார்ஜ் பண்ணலாம், சரியா? அந்த மாதிரி இருக்கிற குரூப் வந்து ஓடிட்டு வந்து அதை எப்படி வரும்னா, ஏன்னா அவங்க ஃபித்ரா இல்லை, அவங்களுக்கு ஒன்லி இருக்கிறது லாஜிக்கல் திங்கிங் என்றது மட்டும்தான். உலகத்தில் லாஜிக்கல் திங்கிங் எல்லாவற்றை விட மிகவும் பவரானது ஃபித்ரத். ஒரு ஃபித்ரத்து தான் மிகவும் பவரானது. பெரும் விவாதங்கள், இது ஆய்வுகள் எல்லாம் கலந்து கொள்றான். தஹஜ்ஜத்துக்கு எழுதுறதுக்கு, வித்ரு தொழுறதுக்கு, குர்ஆன் ஓதுறதுக்கு அவனுக்கு அந்த பாடு. ஆனா விவாதம் என்றா என்ன, அறிவண்டா என்னன்னு தெரியாது. 3 மணிக்கு எழுப்பி தொழுதுட்டிக்கிறாங்க, குர்ஆன் ஓதிட்டிக்கிறாங்க. இது வந்து இமாம் ஷவுகானி சொல்லி காட்டுறாரு, இதை வந்து இமாம் இப்னு உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாரு. நீங்க பார்க்கலாம் அறிவாளிகளுக்கும் சாதாரண மக்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அறிவாளி வந்து வெறும் போராட்டத்திலேயுமா இதுல செய்வான், பெரும் பெரிய இபாதத்தெல்லாம் செய்வான். ஆனா அதை விட ஈஸியா என்ன செய்வான்னா பெண்கள் செஞ்சுட்டு நீ பாருங்க, இபாதத்தெல்லாம் பெண்கள் செஞ்சுப்பாங்க, வீட்டு சமையல் அது இதெல்லாம் செஞ்சு போட்டு 3 மணிக்கு தஹஜ்ஜத் தொழுது குர்ஆன் ஓதி முடிச்சுக்கு அதை செஞ்சுட்டு இவன் ஒரு குர்ஆனை முடிச்சு போட்டு என்னது பெரும் பெரும் சஹாபாக்களுடைய ஃபீலிங்ல ஓத்துட்டு சொல்லிட்டு நான் 4 குர்ஆன் முடிச்சேன், 3 குர்ஆன் முடிச்சேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லிக்கின்றிருப்பாரு. ஆனா இந்த மாதிரியான ஒரு தன்மைகளை நீங்க பாத்தீங்கன்னா ஃபித்ரத்துடைய பவர். இங்க நீங்க என்ன நினைக்கணும்னா, ஒரு தந்தை கொள்வதற்கான சந்தர்ப்பம் குறைவு. அப்படியே ஒரு கொலை வேண்டும் என்று மாதிரி இருந்தாலும் அதுல அவனுக்கு நோக்கம் 10% இருக்குதான், 10% வச்சு சட்டம் என்ன செய்யலாம், நியமிக்கலாம். அதனால ஒரு தந்தைக்கு பெரிய தண்டைகள் கொடுக்கப்படலாம், அவருக்கு மரண தண்டனை இல்லை. இதை ஆதாரமா கொண்டு வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மகனுடைய உயிர் போன சந்தர்ப்பத்திலும் தந்தைக்கு மரண தண்டனை இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா, அவருடைய பொருளாதார இழப்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா இஸ்லாம் என்ன செய்யாது, பார்க்காது. தந்தைக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கறதுல, ஏன்னா தந்தைக்கு திருமணம் முடிக்க ஒரு செலவு இருக்குது, மகர் இவர் தான் கொடுக்க வேண்டி வரும், வறுமையான தந்தை என்ன, இல்லாட்டி அவர் தான் முடிச்சிடும், இவர்கிட்ட கேட்டிக்க மாட்டாரு, சரியா முடிச்சிடும். அதனால மகர் அது இந்த பொருளாதார இழப்பை இஸ்லாம் என்ன செய்யாது, உயிரிழப்பை விட ஒரு பெரிய ஒரு அம்சமாக பார்க்க முடியாது. எனவே இந்த இடத்துல வாஜிப் என்றதை ஒரு சொல்றேன் என்னடா, ஒரு என்னது ஒரு நேரிடை ஆதாரமாக என்ன செய்யறாங்க, இதை கொண்டு வந்து வைக்கிறாங்க. இது அவர்களுடைய வாதம். அடுத்தது, அதாவது இல்ல வாஜிப் இல்லைன்னு சொல்லக்கூடிய அவங்க 4 வாதம் வச்சாங்க. இவங்க வாஜிப் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஒரு சமூக பிரச்சனை தான், கொஞ்சம் கூடுதலாக இதை சொல்றேன். தந்தைக்கு திருமணம் இருந்தால் அடிப்படை தேவை மாதிரி சொல்லலாது. தந்தைக்கு ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுக்குற மாதிரி இது அப்படின்னா அது வந்து ஒரு விரும்பத்தக்கது, சுன்னத்து, நல்லது, அவரை சந்தோஷப்படுத்துறது அப்படி என்று சொல்றது. ஆனால் பல அறிஞர்கள் சொல்றாங்க அந்த லெவலில் இதை சொல்லலாது. இது வந்து சாப்பாடு மாதிரி தான்,
அன்றாட சாப்பாடு மாதிரி உள்ள விஷயம். ஏனென்றால் அது அவருடைய அடிப்படை தேவை. அவரோட தேவை இன்னொரு வகையில் நிறைவேறி இது எக்ஸ்ட்ரா வாய்ந்தா தான் நீங்க அப்படி என்ன செய்யலாம், இதை சொல்லலாம். அதே போல சிலர் என்ன சொல்றாங்கடா, தாய்க்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது வாஜிபான்னு கேட்டா பலர் இல்லைன்றாங்க அறிஞர்கள். தாய்க்கு திருமணம் முடிச்சு வைக்கிறது வாஜிப் இல்லை, தந்தைக்கு தான் வாஜிப் என்றாங்க. ஏன்னா எப்பயுமா ஆண் தான் தாலிப், பெண்கள் மத்லூபு தான். இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் ஆண் தாலிப், தாலிப்னா தேடி செல்வன், பெண்கள் மத்லூபு தான். அதனால இதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில புரிந்துணர்வு சப்ஜெக்ட்ல அது வரும். ஆண் தான் தாலிப் எப்பையும், பெண்ணிட்ட இருந்து தலைமை எதிர்பார்க்க கூடாது. பெண்ணிட்ட இருந்து அவள் தேடணும் என்ன செய்யக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. தாலிபாக நீ தான் இருக்கணும். அதுதான் அல்லாஹ் இயற்கையா வச்சிருக்கக்கூடிய விஷயம். எனவே ஒரு தாய் சொன்னாலே தவிர அல்லது அது வலியுறுத்தினாலே தவிர தாயுடைய விஷயத்துல அப்படி ஒரு செக்ஷன் ஒன்று வர இயலாது. ஆனா தந்தையுடைய விஷயத்துல அப்படி இல்லை. அடுத்தது தாயுடைய விஷயத்துல வாஜிபாயிலான சப்ஜெக்ட் அதை யோசிக்க தேவை என்னன்னா, அதுல மகர் சப்ஜெக்ட் ஒன்று அங்க என்ன இல்ல, நஃபகா சப்ஜெக்ட் ஒன்று அங்க என்ன இல்ல, அது அவாரவருடைய சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட். இதுல அப்படி இல்லை, முழுசா செலவோடு. அதனால இதையும் அதையும் கியாசும் அல் ஃபாரிக், வித்தியாசத்தோடு பிடிக்கக்கூடிய ஒரு கியாஸ், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றாங்க. அடுத்தது சிலர் என்னக்கு ஆதாரமா வைக்கிறாங்கன்னா, மகனை திருமணம் முடிச்சு வைக்கிறது தந்தைக்கு என்ன கடமை இல்லை, அது மாதிரி தான் தந்தை திருமணம் முடிச்சு வைக்கிறது மகனுக்கு என்ன கடமை இல்லை என்று. ஆனா மகனை திருமணம் முடிச்சு வைக்கிற கடமை இல்லை என்ற கருத்தே உடன்பாடான கருத்து அல்ல. நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம், திருமணம் முடிச்சு வைக்கிறது கடமை தான். மகனை திருமணம் முடிச்சு வைக்கிறது, மகளை திருமணம் முடிச்சு வைக்கிறதும் கடமை தான். அதனாலதான் சொல்றாரு, அப்படியே ஒத்துக்கொண்டா கூட என்ன அதையும் இதையும் என்ன செய்யலாது, ஒப்பிடையலாது. ஏன்னா புனுவத், மகனுடைய தன்மையை விட மிகவும் பெருமதியானது, மதிக்கத்தக்கும் எது உபுவத், தந்தையுடைய தன்மை என்பது மிகவும் முக்கியமானது அப்படி என்பதை நம்ம பார்க்கிறோம். ஒரு மகன் தந்தையை கொண்டுட்டான்னு சொன்னா என்ன, அந்த இடத்துல மரண தண்டனை என்ன செய்யப்படும், நிறைவேற்றப்படும் என்பதை ரைட். அத்தர்ஜி இவருடைய அதாவது ராஜிஹான முடிவு என்ன சொல்றாருன்னு சொன்னா, அல் கவுல் அவ்வல், முடித்து வைக்க வேண்டும் என்பது வாஜிப் என்பதுதான் மிக சரியான நிலைப்பாடு. கூவத்தி அதில்லத்தி, அவருடைய வாதங்கள் ஆதாரங்களுடைய என்ன மிக பலமான தன்மையின் காரணமாக. இரண்டாவது வச்சுக்கக்கூடிய ஆதாரங்களுக்கெல்லாம் திருப்பி ஒரு என்ன மாற்றுவாதம் என்று வைக்க முடியக்கூடிய சூழ்நிலையில இருப்பதனாலையும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே இதுவும் அந்த செலவீனத்துக்கு கீழே என்ன செய்யும், தந்தைக்கு தேவைப்படக்கூடிய நேரத்தில் திருமணம் முடித்து வைப்பது என்பது செலவீனத்துக்கு கீழே என்ன செய்யும் வரும். அதுபோலதான் என்ன சொன்னால், இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் எந்த அளவுல சொல்றாருண்டா, இதை மஜ்மூ ஃபத்தாவால சொல்றாரு இமாம் இப்னு தைமியா, அலல் வலதில் மூசிர், வசதி கொடுக்கப்பட்ட பிள்ளை, அயுன்ஃபிக அலா அபீஹி, அந்த தந்தைக்கு செலவழிக்கிறது வாஜிப், வஸௌஜதி அபீஹி, தந்தையுடைய மனைவிக்கு செலவழிக்கிற வாஜிப், அப்படி விட தாய் இல்லை, அவருடைய மற்ற மனைவிக்கு செலவழிக்கிற வாஜிப், அலா இஹ்வத்திஹி ஸிகார், அவருடைய சகோதரர்களுக்கு செலவழிக்கிறது வாஜிப், வ இல்லம் யஃஅல் ذلك கான ஆக்கன் லி அபீஹி, இது அவர் செய்யலேண்டா, இது அதனையும் செய்யல, அல்ல இதில் ஒன்றை செய்யலேண்டா, வாப்பாவுக்கு நோவினை செய்தவராக இவர் என்ன செய்வார், கருதப்படுவார். காத்தி அன்லி ரஹிமிஹி, இரத்த உறவுகளை முறித்தவராக ஆகுவார். முஸ்தஹிக்கன் லி உகூபத்தில்லாஹி தஆலா ஃபி துன்யா வல் ஆখিরা, இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவர் என்ன அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு என்ன தகுதி பெற்றவராக ஆகுவார். இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் மிச்ச தெளிவாகவே என்ன செய்யறார் இதில் சொல்றதை பார்க்கிறோம். எனவே இது ஒரு முக்கியமான ஒரு பகுதி. இந்த இடம் இதுல கவனம் எடுத்துக்கொள்றாங்க இல்லை என்னன்னா, ஒரு ஆண் மகனை பொறுத்த வரைக்கும் அவன் எவ்வளவு வயசை அடைஞ்சு விட்டான், இதை சிலர் வெக்கப்பட்டு உணர்வுகளை சொல்லாம பேசாம இருந்துடுறாங்க. ஆனா அதுக்கு ஒரு சமூக துரோகங்கள், சமூக அநியாயங்கள் நடந்த பின்னால, மான மரியாதை போன பின்னால அவர் அவமானப்படுத்துறதுல வைக்கிறாங்க. ஒரு ஆண் மகனை பொறுத்தவரை மரணிக்கின்ற வரைக்கும் அவனுடைய ஆசை உணர்வு போகாது. அவனுடைய இது இருந்து இதான், அதாவது நீங்க மருத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னா அது இருந்து கொண்டே இருக்கும். அது குறையலாம் அவனுக்கு, ஆனா அது முழுமையாக அந்த ஆசைகள் போகாது. அப்படின்னா அவனுக்கு ஒரு திருமணம் என்கின்ற ஒரு தேவை அவனுடைய ஆரம்ப வடிவத்தில் இல்லாது விட்டாலும், அவன் பருவ வயது அடைந்த வடிவத்தில் இல்லாது விட்டாலும், ஏதோ ஒரு வடிவத்தில் அவனுக்கு என்ன செய்யும், அது இருந்து கொண்டே இருக்கும். மனைவி இருந்துட்டான்னு சொன்னா அந்த ஆறுதல்கள் என்ன செய்யும், அவங்க ரெண்டு பேரும் பரிமாறிக்கொள்வாங்க, மகிழ்ச்சியை அறிந்து கொள்வாங்க, பேசிக்கொள்வாங்க, சண்டை பிடிச்சு கொள்வாங்க. அது ஒரு பிரச்சனை, அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அம்சம். ஆனா இது இல்லை என்றால், இருவருக்கு இடையிலும் இது நடக்க இல்லை என்றால் என்ன நடக்கும் என்று சொன்னா பெரும் பாதிப்பை என்ன செய்யும், எதிர்கொள்ள வேண்டியவர். இவர் என்ன செஞ்சிடறாருன்னா, ஒரு புள்ள பெத்தொன்னே ஒதுங்குற தாய் தந்தையெல்லாம் இருக்கிறார், உள்ள இருக்குது அப்படின்னு மனைவி சொல்லிடுவான். புள்ள இருக்கிற டைம்ல இப்படி நல்லம் இல்லை அப்படின்றான். சரி, 2-3 புள்ள பெற்ற உடனே ஒதுங்கிடுறான், கணவன் மனைவி ஒதுங்கிடுறாங்க. அப்போ இது ஒரு கட்டம். உழைக்கணும், பிள்ளைக்கு பார்க்கணும், பொம்பளை புள்ள வேலை 2 பெத்திக்கிறோம் விளங்கிட்டா, பொம்பளை புள்ள வேலை 2 பெத்திக்கிறோம்னு சொல்லி பொம்பளை பிள்ளைக்காக உழைக்கணும் எல்லாம் சொல்லி அவர் வெளிநாட்டுக்கு அனுப்பிடுறது. அவர் வெளிநாட்டுக்கு போய் என்ன செய்வார், மார்க்க ரீதியாக கூடுமா கூடாதுன்னா அனுமதியோட நடந்தால் கூடும், அதுல சட்ட ரீதியான எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னு சொன்னால், இது ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு செல்லுமான்னு கேட்டா பல நேரங்கள் இது பிரச்சனையை உண்டாகும். ஏன்னா உளத்தேவைன்னு ஒன்று இருக்குது. சரி, அதாவது உடல் தேவை என்கின்ற பகுதியில் போராட்டம், உளத்தேவை ஒன்று இருக்குது. அந்த உளத்தேவை என்ன செய்யும்னா நிர்பந்தங்களால தான் இந்த சமுதாயத்துடைய பெரும்பாலான பகுதி ரன் ஆகும்.
நல்ல முறையில் புரிஞ்சுக்கோங்க. இந்த இது புரிந்த ஒரு சப்ஜெக்ட்லேயே வர வேண்டியதான். இந்த ராபித்தாவை நீங்கள் எல்லா இடத்துலையும் மிஸ் பண்ணிட வேணாம். 75% விஷயங்கள் நிர்பந்தம் என்கின்ற லிங்கால தான். அதாவது இதான் நிர்பந்தம் இல்லை. ரமலான் வருது, 30 நோம்பே பிடிச்சிடும். சவாலில் பிடிக்க வேண்டாம், 30 நோம்பு பிடிக்க கஷ்டம். சரியா? அதுபோல் சவாலில் பிடிக்கணும் பிடிக்கட்டும். முஹர்ரம்ல எவ்வளோ சிறப்பு சொன்னால் பிடிக்கும். கடமை என்று வந்த உடனே அதை என்ன செய்யுது? அந்த நிர்பந்தம் என்பது ஒரு மனிதனுடைய அல்லாஹ் வச்ச ஒரு ஃபித்ராலுடைய நிர்பந்தத்தில் போகும். அப்போ கணவனுக்கு மனைவியுடைய தேவை இருக்கிற மனைவி வந்து எப்பொழுதுமே அந்த நிர்பந்தத்தை விடக்கூடாது. மனைவி கணவனுக்கு தேவை இருக்குது அப்படி என்ற இந்த ரெண்டையும் ஒருத்தருக்கு தேவை என்ற நிர்பந்தத்தை இல்லாமலாக்கி பழக்கக்கூடாது. இல்லாமலாக்கி பழக்கினோடனே இயங்க ஆரம்பிச்சிருவோம். இயங்க ஆரம்பிச்சிட்டாலே ராபிதா வீக் ஆயிரும். சரியா? இது வீக் ஆகினா இவன் இல்லாமலும் நான் இருக்கலாம், இவன் இல்லாமல் நான் இருக்கலாம். அந்த பழக்கம் ஏற்பட்ட பின்னால திருப்பி நீங்க எவ்வளவுதான் ஃபிட்டாக நினைச்சாலும் சரி அது கஷ்டம், அது வந்து சிரமமாயிரும். இந்த தூரம் போன பின்னால கணவன் மனைவி ஒரு என்னது உடல் ரீதியான சேர்க்கைகள் இல்லாம தூரம் போன பின்னால திருப்பி சேர்றன்றது பல ஒரு வருஷத்துக்கு இந்த பயானை கேட்டுட்டு சரி நம்ம வயதானவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல கணவன் மனைவியாக நம்ம சேர்ந்து வாழுவோம்னா அவங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டார்ட் பண்றது என்ன செய்யும்? மிக கஷ்டமாக இருக்கும். பிள்ளைகள் எப்படி ஆக்கிறாங்கன்னா இந்த பேரப்புள்ள இருக்குது அதனால் இருக்குது. ஒரு கணவன் மனைவி அணைத்துக்கொள்ள, ஒரு முத்தமிட, ஒரு தனிமையில இருக்க, இந்த அதாவது கணவன் மனைவியே இல்லை அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டு எடுத்துட்டு பாட்டன் பாட்டி பூட்டன் பூட்டி விளங்கிட்டா, கொள்ளு பாட்டன் விளங்கிட்டா, கொள்ளு பூட்டி என்ற லிஸ்ட்ல கொண்டு போய் சேர்த்து அதெல்லாம் இருக்கிறது ஒரு லிஸ்ட்டுக்கு ஆக்கின பின்னால இவங்க 2 பேரால உடல் ரீதியான அந்த இணைப்பு இல்லாம போயிடும். இல்லாம போனா என்ன நடக்கும்னா ஆணுடைய தேவைதான். சரியா? இந்த இது என்ன செஞ்சிருதுன்னா ஒரு பெண்ணை பொறுத்த வரைக்கும் மத்லூபு தான். அவங்கள்ட்ட அந்த ஆசைகள் இருந்தாலும் அவங்க வந்து தேடப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அவர்கள்ட்ட வந்து ஒரு அபரிவிதமான ஒரு நிர்வாகத்தன்மை அவங்களுக்கு வரலாம். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல சில நேரத்தில் தவறிடும். சரியா? பல நேரங்களை நீங்க பார்க்கலாம். என்னன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட இது வந்து நியாயப்படுத்தல, அந்த பிழை தான், அது ஹராம் தான். ஆனா அவர்களுக்கு மனைவி பார்த்தாலும் கூட மனைவிட்ட ஆசையை சொல்ல வெக்கப்படக்கூடிய நிலைமையில இருந்தா வெக்கம் இல்லாம போற கட்டம். யார் மனைவிட்ட வெக்கப்படுறானோ அவன் வந்து வெளியே வெக்கப்பட வேண்டிய கட்டம் வந்துடும். மனைவியை தந்திரிக்கு வந்து வெக்கப்படாம இருக்கிறது, கணவன் மனைவி தனிமை வாழ்க்கையில வெக்கப்படாம இருக்க தந்தைக்கு அங்க ஒருத்தர் வெக்கப்பட்டு இருந்தா வெளியே வெக்கப்பட வேண்டிய நிலைமை என்ன செய்யும்? அதுல வந்து ஆகும். இந்த மாதிரியான ஒரு கட்டத்தால என்ன நடந்துருதுன்னா சில நேரங்கள்ல நீங்க பல இடங்கள்ல பார்க்கலாம். ஒரு முதியவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு? ஒரு சின்ன பிள்ளையோட தவறா நடந்துட்டாரு, ஒரு முதியவர் அப்படி நடந்துட்டாரு இப்படி நடந்துட்டாரு. அவருக்கு இது வந்து பர்பஸ்லி நடந்து மோசமான சம்பவங்கள் இருக்கு, அது வேற ஒரு அம்சம். சரியா? அதை இதோட சம்பந்தப்படுத்திடுவாங்க. அவருக்கு அடி வணங்கிட்டா, அவருக்கு ஏச்சு அல்லது குடும்பத்தால் எல்லாரும் மானத்தை வாங்குற அளவுக்கு வந்து அவர் தலையை எப்படி குனிச்சு கண்டிருப்பாரு. அவருடைய குற்ற உணர்ச்சி அவரை குற்ற உணர்ச்சி கூட்டுமனா அடைய இப்படி ஒரு கெட்டவன் ஆகிட்டனே, மோசமா அது வரணும். சரியா? மோசமானவன் இப்படி மோசமா நடந்து கொண்டேன்னு குற்ற உணர்ச்சி வரணும், அது பிழை, அதெல்லாம் உண்மை. இந்த சமூகத்துடைய இதெல்லாம் ஒண்ணு. ஆனா அந்த அவருக்கு இன்னொரு தீர்வு நீங்க செஞ்சுக்கலாம் தானே. அந்த தீர்வு செஞ்சாலும் கெட்டவன் தானே, அது வேற. நான் அந்த எல்லாரையும் மிக்ஸ் பண்ண வேணாம். ஒரு நீதமான சிறப்பான முறையில் வாழ்றதுக்கு அவருக்கு ஏற்கனவே நீங்க ஒரு தீர்வு செஞ்சிருந்தா, அவரோட ஒரு மனைவி அவரோடு இருந்தா, அவருக்கு ஒத்தடம் கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தா, அவங்க 2 பேருக்கான தனிப்படுக்கை நீங்க ஒதுக்கி இருந்தான்னு சொன்னா அவங்கள்ட்ட ஒரு பேணுதலான ஒரு லைஃப் இருந்திருக்கு. அட்லீஸ்ட் அவருடைய உணர்வுகளையாவது அவர் பரிமாறிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் அந்த கணவன் மனைவி என்ன செஞ்சிருப்பாங்க? இருந்திருப்பாங்க. இதை விட்டுறது 10 வருஷம் 20 சிலவர்களாக தான் மனைவி 35 வயசுல இழந்திருப்பாங்க. சரியா? அப்புறம் இவர் வந்து ஒரு 30 வருஷம் அதுக்கு அப்புறம் வாழ்ந்திருப்பார். அந்த 30 வருஷ காலத்திலையும் இவருக்கு ஆசை வரலைன்னு எப்படி சொல்றது? ஆசையோடு இருந்த மனிதர் நமக்கு தெரியுது. அவர் சாப்பிட்டிருப்பாரு, குடிச்சிருப்பாரு, எல்லாரும் சந்தோஷமா பேசிப்பாரு. அப்ப என்ன வாழ்க்கை அவர் வாழ்றார்? இப்ப அவர் வந்து என்ன ஒரு பிழை விட்டாலுமே முழு குடும்பத்துக்கும் அவமானத்துல வந்து என்ன செய்யும் முடியும்? அவருக்கு அவமானத்துல வந்து முடியும், செல்ஃப் ரெஸ்பெக்ட்ல அவமானத்துல வந்து முடியும். எல்லாருக்கும் உள்ள தேவையை பசிச்சு கேட்டா ஒத்துக்கொள்றோம், தாயிச்சு கேட்டா ஒத்துக்கொள்றோம். ஆனா இந்த தேவையை கேட்க வெக்கப்படுறது சமூக இயல்பு இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த வெக்கத்தை மீறி சட்டங்கள் இருக்குதான் எங்கள்கிட்ட. அப்ப அந்த சட்டங்களை நம்ம செஞ்சு வச்சிருந்தா, தஸ்வீஜ் பண்ணி வச்சிருந்தா, ஏன் நம்ம இந்த ஒரு இடத்துக்கு என்ன செய்யணும் வரணும்? இது இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய உண்மையிலே ஆரம்ப கால வளமையிலே வந்து தாய திருமணம் முடிச்சு வைக்கிறதுல சில விஷயங்கள் வந்துதான் இருக்குது. தாய திருமணம் முடிச்சு வைக்கிறத குறை சொன்னவங்க எல்லாம் இருக்கிறாங்க. தாயுடைய மகரை வச்சு தின்றவன் அப்படின்ட்டு ஆரம்ப அதபுகள் புத்தகங்கள் எல்லாம் பார்க்கலாம். தாயுடைய மகரை தாயை முடிச்சு கொடுத்தா மகர் கிடைச்சிருமே, அந்த தாயை வித்து மகர தின்ற வேண்டும்லாம் அதபுகள்ல என்ன செஞ்சுக்கிறாங்க? குறை சொல்லி வந்திக்கிறத பார்க்கலாம். அதெல்லாம் பிழையான நடைமுறை. தாய் விரும்பினா தாய்க்கு தேவைப்பட்டா முடிச்சு கொடுக்கணும். ஆனா தந்தையுடைய அம்சம் அதை விட கொஞ்சம் மேலதிகமான அம்சம். பெண்கள் வெட்கம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் இரட்டிப்பா இருப்பாங்க. அவர்களே முடிச்சு வைக்க முடியுமா? இது அது சிறப்பு தான். ஆனா அது வந்து இன்னொரு தந்தையை வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடிய சூழ்நிலைகள், பல போராட்டங்கள், குடும்ப ரீதியான இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு தந்தையுடைய விஷயத்துல அப்படி இல்லை.
அந்த தந்தையோட விஷயத்துல அப்படி இல்லை. அதனால இந்த விஷயத்துல கவனம் எடுக்காதனால பல தந்தைமார் சொல்ல முடியாத, இது நீங்க தந்தைமாருடைய மனநிலை இது பார்த்தா அவர் வெட்கத்துக்காக அதை ஒத்துக்கொள்ள மாட்டார் பல நேரங்களில். ஆனால் சொல்ல முடியாத வேதனைகள், பிரச்சனைகள், சிக்கல்கள், அவர் தவறு செஞ்சிட்டாரு, அப்படி செஞ்சிட்டாரு, இந்த வயசுல உனக்கு தேவையாண்டு என்ன அந்த வயசை சொல்லி, இந்த வயசுல தேவையாண்டு கேட்கக்கூடிய இந்த கேள்வி எந்த வகையில நியாயம் என்று விளங்கல. ஒரு இன்றைக்கு அதாவது திறந்த ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டீங்களும் இதை பத்தியெல்லாம் மிக தெளிவாக மெடிக்கலி என்ன இன்ன விஷயம் இருக்குது, இன்ன விஷயம் இருக்குது, உடல் இதாண்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு அத்தனை விதமான வைத்தியத்துறை சான்றுகளும் என்ன செய்திருக்குது. இந்த வயசுல தேவையான கேட்கிற கேள்வியே பல வகையில் என்னது பிழையானது. அப்படி இருந்தும் இதை மறைப்பதனால என்ன நடக்கும்டா, இந்த பாதிப்பு உண்டு. பாலியல் ரீதியாக சில நேரங்கள் அவங்க குடும்ப எல்லைகளுக்குள்ளேயே தவறுவிடக்கூடிய வாய்ப்புகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வருது. சிலர் தங்களுக்கே தெரியாம, அவங்களுக்கு தெரியாது, மகள்கிட்ட அத்துமீறாங்க. அது வரைக்கும் மகளை ஒரு தடவை முஆனகா பண்ணிக்க மாட்டார் ஒரு குறிப்பிட்ட வயசு வரை. ஆனா குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு மிக இறுக்கமாக அணைச்சி முஆனகா பண்றதுக்கு நினைச்சிடறாரு, வந்துடுறாரு, கை கொடுக்கிற வந்துடுறாரு, மகளோட ஒரு இறுக்கமான தொடர்பை எடுத்துக்கொள்றாரு. இத்தனைக்கு அவருக்கே தெரியாது அவர் என்ன பிளவிடுறாரு. அவர் அதை பாசம் நினைக்கிறார், நேசம் நினைக்கிறார். ஆனா டிஃபரெண்ட் என்ன செய்யறாங்க, மகள் மாதிரி உணர்றாங்க. எதன் காரணமாக இந்த விளைவு? அப்ப இது அவருக்கே தெரியாத உடல் ரீதியான ஒரு செயல்பாடு. அதை நம்ம உணர்த்தி திருத்துறதுக்கான என்ன வழி, அதை ஒரு பெண்ணாக உணரலாம். இது இவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு கொண்டிருக்கேன். ஆனா அவர்கிட்ட கேட்ட அவர் ஒத்துக்கொள்ள மாட்டார். அவருக்கு வாப்பா பத்தி நீ அப்படி நினைக்கிறியா என்று அவர் கேட்கக்கூடிய நிலைமைக்கு அவர் வருவார். ஆனா இது ஒரு பிழையான, இதனாலதான் இது வருது. இப்படிப்பட்ட செய்திகளை நீங்க பார்க்கலாம். சில இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் வந்த காலம், வாப்பாக்கு 50-60 வயசாகி பேணுதலா வாழ்ந்த மனிதர் அவர் மகனை எனக்கு போன் ஒன்று வாங்கி தான் தருறாரு, போன் வாங்கி தான் எடுத்து போட்டு அதுல தவறான காட்சிகளை தந்தை என்ன செய்யறாரு பார்க்க ஆரம்பிக்கிறார். அவருக்கு தீர்த்து கொள்ள வழி என்ன இல்லாத ஒரு தடமாற்றத்தை தந்தைமார், நல்ல தந்தைமார்கள் உண்மையான, அதாவது இப்ப நீங்க என்ன செய்யணும், ஒரு தந்தையுடைய தேவை உணராம அப்படி ஆசைப்பட்டாலே அவர் ஒரு கெட்டவராக, மோசமானவராக, ஒழுக்கம் கெட்டவராக, இவர் ஒரு மோசமான திருமணத்தை கேட்கிற ஒரு தந்தைய மோசமானவராக அடையாளப்படுத்துற டைம்ல பல பப்ளிக்கான விபச்சாரம் பெருகி சமுதாயத்துல இன்றைக்கு தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிற இடத்துல அவர் அவமானப்படுறது லேசா அவமானப்படுறார். ஒரு காலம் ஒழுக்கக்கேடு ஒளிஞ்சிருச்சு, இப்ப ஒழுக்கக்கேடு தான் தலைமையில இருக்குது. அப்படி இருக்க சந்தர்ப்பத்தில் ஒரு அவமானப்படுறது மிச்ச லேசி. ஒழுக்கத்துக்கான வழியை நீங்க செய்யவில்லை என்றால், இளைஞர்களுக்கு தான் ஆக்கல் மிகவும் வலியுறுத்தப்பட்டது. ஆனா அகப்துலில் பஸர் வஹ்சனுல் ஃபர்ஜ், அது கற்பை பாதுகாக்கும், பார்வை தாழ்த்தும்டா இவர்களுக்கு தானது. அப்ப அதை நம்ம என்ன செய்யறோம், அதை நம்ம உணர்றமே இல்லை. இந்த பகுதி அடுத்தது இந்த ஒரு சப்ஜெக்ட் உள ரீதியான என்ன பிரச்சனை உண்டாக்குது. வேற கணவன் மனைவி சண்டை அதிகரிக்கும். அவங்களுக்கு ஒரு 50 வயசு, மனைவிக்கு ஒரு 40, சரியான சண்டை 2 பேருக்கு கிடையாது. என்ன காரணம்டா, கணவனுடைய தேவை மனைவியில ஒன்று இருக்குது, மனைவியுடைய தேவை கணவன்ல ஒன்று இருக்குது. இது 2 முடிய கட்டமாக வந்துருது. இவருக்கு உடல் ரீதியான தேவைகளும் ஆறுதல் ரீதியான தேவைகளுக்கும் அவ இல்லை, ஆறுதலுக்கும் இல்லை. உடல் ரீதியான தேவை மட்டும் ஆறுதலுக்கும் இல்லை. ஏன்னா அவங்க வேற ஒரு ரூம்ல வைக்கிறாங்க, வேற பிள்ளைகளோட தூங்குறாங்க, இவங்க ஒரு வேற ரூம்ல வைக்கிறாங்க. ஒண்டா தூங்கினா பிள்ளைகள் என்ன நினைக்கும் என்று பிள்ளைகளை இஸ்லாத்துல வளர்க்கல. அதுக்குரிய ரிசல்ட் அவர் தான் அனுபவிக்கிறார். சரியா, அது வேற சூழ்நிலை. அடுத்தது என்ன பிரச்சனைனா, ஆறுதலும் இல்ல, உடல் ரீதியான அவருடைய தேவை நிறைவேற்றதுக்கும் இல்லை. இப்போ இவரும் பொருளாதாரம் செலவழிக்கிற லெவலில் இல்ல, மகன் செலவழிக்கிறார். அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்த பின்னால என்ன நடக்குதுன்னா, சண்டை, நிறைய பொருத்தமற்ற சண்டைகள் வருது. உண்ட கேட்டா லேட் ஆகினா சண்டை வருது, உண்ட பேசினா சண்டை வருது. என்ன காரணம்டா, ஆணுக்கு இயல்பாகவே ஒரு ஆண் பெண்ணுடைய உணர்வுகள் சரியான முறையில் தீர்க்கப்படாத ஒரு சந்தர்ப்பத்தில், அது அவர்கள் சேர்ந்தே இருந்தாலும் சரியான முறையில் தீர்க்கப்படலைன்னா சண்டை சும்மா வரும், பிரச்சனை சும்மா வரும். ரீசனே இருக்காது. என்னத்துக்கு சண்டை பிடிக்கிறோம்னு என்ன செய்யாது, ரீசன் இருக்காது. ஆனா சண்டைகள் என்ன செய்யும், உருவாகிட்டே இருக்கும். இதோட மார்க்கமின்மைகள், விளக்கமின்மைகள், சரியான சூழலின்மைகள், இஸ்லாமின்மைகள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் கலந்துட்டீங்களே, ஜாதத்தீன பில்லத்தன் என்ன, களிமண்ணுக்கு ஈரம் கூடியிருப்பாங்க. சரி, அரபுல அந்த மாதிரியான என்ன ஒரு இறுக்கமான ஒரு தன்மை என்ன செஞ்சிடும், இது என்ன அதாவது ஏற்படுத்தி விடும். அப்போ சண்டை நீங்க பார்க்கலாம், 50-60 வயசு அடைஞ்ச பிறகு சண்டை 2 பேருக்கு வளர்ந்துகிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சண்டை, தட்டாருன்னு கேட்கும், ஏச்சு கேட்கும், கிட்ட போனாலே பாஞ்சு விழுவுறாரு, என்னன்னு தெரியல அப்படின்றது என்னன்னு தெரியும். சரியா, ஆனா அதை செய்யறதுக்கு இந்த சமுதாயத்தை ரெடி இல்லை. அவங்க 2 பேரும் ஒன்றாகவே இருக்கிறன்றது மிக சாத்தியமில்லாத ஒரு கட்டமாக பலருக்கு மாறிடுது. ஆனா ஒரு சில பாராட்டத்தக்க பெற்றோர் 60-70 வயசு 80 வயசு உண்டாத்தான் போவாங்க, உண்டாத்தான் வருவாங்க, உண்டாத்தான் இருப்பாங்க, உண்டாவே மிக மகிழ்ச்சியாக எழுந்து கொள்வாங்க. சில வேளை அவர்கள் இந்த சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாதவர்களாக இருந்தாலும் கூட அவங்களுடைய கேரக்டர் என்ன செய்யும், அதுக்கு ஒத்து போயிருக்கும், அவங்களுடைய சூழ்நிலை ஒத்து போயிருக்கும், அவங்களுக்கு தனிமையை கொடுத்திருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு இது குறிப்பாக
இந்த நல்லா படித்த சூழ்நிலையில் உள்ளவங்களுக்கும் இது ஏற்படுது. மாஷா அல்லாண்டு சிறப்பான முறையில் அவங்க ஓகே அந்த அறிவை கொடுத்துட்றாங்க. என் ஹஸ்பண்டை நான் தானே கவனிக்கணும், நான் தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு முறை வந்து அவங்க 2 பேரும் என்ன செஞ்சது இணைச்சிருது. மார்க்கை இணைக்கணும் அல்லது ஒரு புரிதலாவது இணைக்கணும், கேரக்டராவது என்ன செய்யணும் இணைக்கணும். இந்த இப்படி இணைக்காத சூழ்நிலையில் 2 பேருக்கும் அடிக்கடி சண்டைகளும் எரிஞ்சு விழக்கூடிய சூழ்நிலைகளும் நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ முன்மாதிரி பாதிக்குது. பாட்டனார் பாட்டிகள் தானே அவங்க. குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் வந்து என்ன அப்பாவுக்கு இவங்களுக்கு சண்டை, ஆனால் உண்மையில நல்லா சந்தோஷமா வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. அவர் நல்லா கவனிச்சுப்பார், இவரை நல்லா கவனிச்சிருப்பார். ஆனா இப்ப இது வந்துடும். அதோட மகனுடைய நிர்வாகம் வந்ததுனால வாப்பட்ட கேட்கிற கட்டம் இல்லாம பேத்துருமா. சரியா, மகனோட போறது, மகனோட வாரது, மகளோட போறது, வாப்பட்ட கேள்வியே இல்லை. முந்தி அனுமதி கேட்டுட்டு வெளியே போனவன், அடுத்த வீட்டுக்கு போனவன் எந்த ஒரு இதுவும் வாப்பட்ட கேட்க மாட்டான். எங்க நீ போயிட்டு வந்தேன்னு சொல்லி, இந்த பக்கத்துலாம் போயிட்டு வந்த, நீ சும்மா தெரியற, இங்கே சும்மா இருக்கீங்களா, உங்களுக்குள்ள நோய் வச்சு உங்களுக்கு தான் சாப்பாடு அப்படி என்ற ஒரு லிஸ்ட்டுக்கு சொல்லக்குள்ள இன்னும் உளவியல் பதிவு என்ன செய்யுது அதிகரிக்குது. அதனால இந்த மாதிரி சரி வரலையா இன்னொரு திருமணமாக முடிச்சு வச்சிரு. சரியா, நீங்களும் அதாவது நீங்க வாப்பாவோட என்ன செய்யணும், ஒழுங்கா உண்டா இருக்கணும். சண்டை பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை, நீங்க ஒரே ரூம்ல இருக்கணும். இல்லையா அவருக்கு இன்னொரு ஆளை திருமணம் முடிச்சு வைக்கிற என்ன மாதிரி கொண்டு வந்துடணும். ஆனா தாயிட மனசு நோகாம வேதனைப்படாம வேறொரு வகையில என்ன செய்யணும், அவங்க 2 பேரும் சேர்க்கறதுக்கான முயற்சி என்ன செய்யணும் எடுக்கணும். அவங்க 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா அது ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு பெரிய ஒரு அருளாக அமையும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற வயசு 63. யோசிச்சு பாருங்க, மனைவிமார்கள் ரசூலா என்ன கேட்குறாங்க, 63 வயசுல முதியவராக என்ன கேட்குறாங்க ரசூலாங்க, ஐநா அனகத நான் நாளைக்கு யாரோட வீட்டில் இருப்பேன்றாங்க ரசூலா. மனைவிமார்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எந்த வீட்டில் தங்க வேண்டியதை ரசூலாங்களை சாய்ஸ் ஆயிடுச்சு. இவருக்கு எப்படி எந்த வீட்டில் தொங்க வேண்டியதான் இவர் என்ன செய்வார். நம்மளுடைய சமுதாயத்தில் உள்ள வந்து அந்த லெவலில் இவருடைய லைஃப் என்ன செய்யுது பேத்து கண்டிக்கிறார். எங்க போறது எங்க வாரது, மரணமே ஒரு அனாதையான மரணமாகத்தான், குடும்பம் இருந்தும் ஆதரவற்ற ஒரு மரணமாக அவருடைய மரணம் போய் விழுது. அப்ப என்ன ஒரு வாழ்க்கை இது, என்ன ஒரு சூழ்நிலை. இந்த ஃபித்ரத்தை நம்ம இது செஞ்சிடாம, இது ஒரு தவறான நடைமுறை. அவருக்கு கவனிப்பு மனைவியை போல யாரும் என்ன செய்யல கவனிக்கலாது. உங்களோட தாய் அவரோட நெருக்கி வைக்க ட்ரை பண்ணுங்க, விளங்கப்படுத்த தாயோட மிக திறந்து பேசுங்க, அதை வந்து தெளிவாக சொல்லுங்க. இதுதான் காரணம். தாய்க்கு விளங்காமலாம் இல்லை, தாய்க்கு இந்த சப்ஜெக்ட் விளங்கும். அவங்க தாயும் வெட்கத்துல ஒரு சில வேளை தாய்மார் ரெடியா இருப்பாங்க, சூழ்நிலை வெட்கத்தில் என்ன செஞ்சிருவாங்க இதாக்கிடுவாங்க. சில நேரங்களில் வந்து அந்த தலிதல் அமத்து ரப்பத்தஹா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி தன்னை மேய்க்கக்கூடியவரை என்ன தானே பெற்றெடுப்பாள். இந்த மகள்மாருடைய சில விஷயங்கள் தாய்க்கு என்ன செய்யும். என்ன தாய் வந்து மகள் சார்ந்து நிறைய இருப்பாங்க. தாய் வந்து அது ஒரு மகள்னா இன்னும் சார்ந்து இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல அவங்க வந்து அந்த மகள் என்ன செய்வாங்க, தாயை வந்து அவங்களே தெரியாமலே வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில தாய்மார்களை கத்துவாங்க மகள்மார். சரியா, என்னமா பால் பொட்டில் ஊற்றி தந்தே பிள்ளை கொடுக்கல, நீங்க தூக்கம் பேத்துட்டுமாண்டு எப்போ பார்த்தாலும் இப்படி தான், உங்களுக்கு இதுக்கு பூரா தாரது இல்லை என்றாலும் அந்த தாய் ஓடிக்கணும், இல்லை நம்ம மறந்துட்டு சரின்னு சொல்லி பிள்ளை எடுத்து ஒரு வேலைக்காரி மாதிரி பால் ஊட்டக்கூடியது. ஆனால் அந்த தாய் வேலைக்காரி ஃபீலிங் இருக்கிறான் இல்லை, அவ்வளோ இறக்கத்தோடு தான் செய்யறா. மகள் கத்துறாள் அப்படின்னு சொல்லி அவள் சந்தோஷமா தான் என்ன செய்யறா சொல்றா. ஆனால் அவருடைய நிலைமை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுட்டான், அவள் வந்துட்டான். அந்த மாதிரி நேரத்திலையும் வந்து தந்தையோட படுக்கிறத வெறுக்கக்கூடிய ஒரு நிலைமையில மகள் என்ன செஞ்சிடறா வந்துடுறான். ஏன்னா தானும் கணவனும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பிள்ளைகளோடு இருக்கிறதுக்கு தாயுடைய அந்த துணை உதவுது. தாய் மத விரும்புறா, மகளுடைய இறக்கத்தின் காரணமாக தாய் மத விரும்புறா. ஸோ இந்த சூழல் விளங்கிட்டா, ஒரு சொல்ல போனா ஒரு இன்டிரெக்ட்லி என்ஸ்லேவ்மெண்ட் தான் விளங்கிட்டா, ஒரு நேரடியாக ஒரு அடிமைத்துவமான ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு வந்து. அதான் சொல்ல அந்த தலிதல் அமத்து ரப்பத்தஹா தன்னை மேய்க்கக்கூடியவளை தானே பெற்றெடுப்பாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அது அதிகரிக்குது இன்னைக்கு. இந்த சூழ்நிலை நமக்கு இல்லாம போகணும். அதை மகள்மாருக்கு உணர்த்தன் மார்க்கத்தை சொல்லி கொடுக்கணும். அப்படி இல்லை, நீ வந்து ஒன்னே அதாவது புள்ள பிறந்ததிலிருந்து அந்த தாய் எடுத்து கவனம், பாட்டி பாட்டன்கள் கவனம் எடுக்க வளர்க்கறது சிறப்பாக இருந்தாலும் இவங்க பொறுப்பின்மைக்கு வந்துடுறாங்க. நீ தனியாகிடணும், அவங்க தனியாகிடணும், அவங்க நிம்மதியாக அவங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த கணவனுடைய தேவை, அவருடைய தந்தையுடைய தேவை அவர் என்ன செய்யணும் நிறைவேற்றக்கூடியது வந்துடும். இதுவும் சாட்சமாக இருந்துட்டான்னு வைங்களேன். தந்தை தான் இருந்தா பரவாயில்ல, தந்தை ஆல்ரெடி மௌத்தாகி தாய் பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு இன்னொருத்தர முடிச்சிருந்தான்னு வைங்களேன், அதோ கதி தான் தாய் சாச்சாவுடைய நிலைமை. சாச்சானா 2வது வந்தவர் அவருடைய நிலைமை அதோ கதியா என்ன செஞ்சிடும் மாறிவிடும். அப்போ அவர் கொஞ்சம் இறக்கமெல்லாம் இல்லை, என்னடா உம்மா பிள்ளைகளை பார்க்கறதுக்கு கூட விட மாட்டாரு, அவரோடைய தான் வச்சுக்கொள்வாரு. சரி, இந்த மாதிரியான ஒரு அது ஒரு அதாவது சரியையே பிள்ளையா மாதிரி என்ன செஞ்சிருவாங்க சொல்லி காட்டக்கூடிய சூழ்நிலைகள். இதை ஏன் நான் இவ்வளோ சொல்றேன்டா, இதெல்லாம் கடுமையான இந்த சமுதாயத்தில் எச்சரிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான விஷயம். இதைத்தான் நாங்கள் என்ன 50 வயதுக்கு பின்னால் குடும்ப வாழ்க்கையின் தலைவில் பேசியிருந்தேன். இது சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு இடம் இதுதான். இந்த இடம் வந்து நம்ம மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள்ல உண்டு. இந்த பகுதி மிகவும் உணர்த்தப்பட வேண்டிய இடங்கள்ல உண்டு என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வந்து அதாவது இந்த பொருளாதார விஷயத்திலே உள்ள அடுத்த பகுதி சில அடுத்த பாகத்தில் பார்ப்போம். هذا ما عندي والعلم عند الله وأقول قولي هذا وأستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمة الله وبركاته.